ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நல்ல நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து தலைமை ஊழியர்கள் சார்பாக நடக்கிற இந்த ஆன்லைன் வர்ஷிப் சார்பாக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்களை வெல்கம் பண்ணுகிறோம். கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நாளில் ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது மத்திய சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த நாளில் இந்த வர்ஷிப் வாயிலாக இந்த ப்ரொஃபட்டிக்கல் வர்ஷிப்ல நான் உங்களை வெல்கம் பண்ணுகிறேன். இந்த நேரத்தில் நீங்க இந்த நாளில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரலோகத்தின் திறவுகோலை ஆண்டவர் உங்க கருத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உங்களோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறதை நீங்கள் இன்னும் வரும் நாட்களில் அறியத்தக்கதாக ஆண்டவர் பெரிய காரியங்களை முகத்தில் செய்வார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, பரலோகத்தின் திறவுகள் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்க பூமியில எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டு இருக்கும். நீங்க பூமியில எதை கட்டவழிக்கிறதோ அது பரலோகத்தில் கட்டவழிக்கப்பட்டிருக்கும். இதனால நான் தேவனுடைய புத்திரனா இருக்கிறேன்னு சொல்றதக்கதா இந்த நிலத்திலிருந்து நீங்க இந்த பாடலைகளோடு சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படும். பெரிய அற்புதங்களுக்கு நேரம் உங்களை நடத்துவார். நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. எங்களோடு சேர்ந்த இந்த கர்த்தர் நாமத்தை அப்படியே உயர்த்துங்கப்பா. அவர் இருக்கிறார் என்று நம்புகிறோம், அவர் என்னோடு இருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிறோம். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை.
உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. நீர் என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. எனையாளும் தலைவன் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. எனையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குரிய பங்கப்பா நீங்க மட்டும்தான். அண்ணாலும் என்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சு கொண்டதுனால, மரியாளோ என்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சது போல போல, எலிசபெத்தோ என்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சு கொண்டது போல. எத்தனை பேர் நீங்க தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? இந்த நாள்ல நீங்க அவர் என் பங்குன்னு சொல்லும் போது நீங்க அவர் சொத்தா மாற ஆரம்பிக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்களோடு இந்த வரியை சொல்ல அடுத்த பரிமாணத்துக்குள்ள நீங்க ஏற்றாங்க. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு.
சொல்லுங்கப்பா. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. 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 ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம். ஓ என் நாளெல்லாம் என் நாளெல்லாம் ஆராதனை. நாளெல்லாம் ஆராதனை. நாளெல்லாம் ஆராதனை. நாளெல்லாம் ஆராதனை. என் நாளெல்லாம் ஆராதனை. நாளெல்லாம் ஆராதனை. என் நாளெல்லாம் ஆராதனை. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையா சுமந்தீரே நன்றி. எஸ் அப்பா, இப்போது எங்க கண் முன்பதாக உங்களை நாங்க நிறுத்தி இருக்கிறோம் சொல்றோம். ஒரு கரு போல எங்களை காக்குறீங்கன்னு சொல்றோம். ஆமா, உண்மைதான். அவர் நம்மளை காக்கலைன்னா எப்போயும் நம்ம ஜீவன் போயிருக்கும். ஆனா நித்திய அது ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். ஜீவன் நதியா நம்மகிட்ட பாய்ந்து வந்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து மண்ணா அவர் ஜீவனா எனக்குள்ள இருக்கிறார் நம்புறவங்க எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இது உங்களுக்கான வார்த்தை. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டு, ஒண்ணுமே என்கிட்ட இல்ல, லாஸ்ட் ஒரு விளிம்புல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. மனுஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு தூக்கி எரிஞ்சிருவான், மிதிச்சுட்டு போயிடுவான். ஆனா உங்களை அழைத்தவர், உங்களை படைத்தவர், உங்க கூட ஒருவர் இருக்கிறாரு. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் அப்பா விரும்புறாங்க. அல்லேலூயா. சொல்றார் பிலிப்பியர் புஸ்தகத்துல, சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. எப்போதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஆமீனா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மறுபடியும் இந்த தீர்க்கதரிசன ஆராதனைக்குள்ள உங்களை வெல்கம் பண்ணுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருடைய சொந்த குமாரன் இறங்கி வந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷ புத்தகத்துல எப்படியா இருக்கும்? நான் போறேன், ஒரு தேற்றலாளனை உனக்கு அனுப்புவேன். அவர் வருவார், உலகத்தை குறித்து, நியாயத்தை குறித்து, பாவத்தை குறித்து உங்களை கண்டித்து உணர்த்துவார். ஆமேனா? எத்தனை பேர் நம்புறீங்க? என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரோ போல எல்லாரும் போல தள்ளி மிதிக்கிற ஆள் இல்லை. நான் கொஞ்சம் நல்லா பாடினேன், இல்ல நல்லா வேலை செஞ்சுட்டு நான் பொறாமப்படுறவர் இல்லை. மாறா என்னை தூக்கி சுமக்கிறவர், நான் செய்யற காரியத்தை எனக்கு உணர்த்துகிறவர், அவர் என் கூட இருக்கிறார். ஒரு தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட்ட நாம் தேவனுடைய புத்திரனா இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாபு. இதனால ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் நம்புறவங்க எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாட போறீங்க. இதுவரை கண்டிராத ஒரு தேவ மகிமை, தேவ பிரசனம் நீங்க அமர்ந்திருக்கிற இல்லத்தை நிரப்பும். நீங்க டிராவல் பண்ணிருக்கிற உங்க வேக்களை நிரப்பும். இந்த நாள்ல நீங்க எங்க நிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு தேவ பிரசனத்தை நீங்க அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க. பரலோகத்திலிருந்து ஒரு மகிமை உங்களை சுற்றி ஒளிவட்டமாய் வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாட போறீங்க. அல்லேலூயா.
ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான். இப்ப சொல்லுங்க பாப்போம். பவராவி எனக்குள்ளே எந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே எந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நாகத்திருக்க கசப்புக்களை அன்பினாவி எனக்குள்ளே நாகத்திவிட்ட கசப்புக்களை வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அப்பா வல்லமை எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்குள்ள அவர் இருக்கிறதுனால யாரு மேல எனக்கு பொறாம இல்லை, யாரு மேல எனக்கு கசப்பு இல்லை. அவர் எனக்குள்ள அன்பா இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் அன்பா இருப்பேன். பிரதான கட்டளை உன்னை நேசிப்பது போல் நீ பிறனை நேசின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க நேசிக்க மட்டும் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, பிளஸ் பண்ண மட்டும் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, அநேகர் செஞ்ச தவறுகளை உங்களுக்கு நேரம் பேசுற வார்த்தைகளை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அவருடைய புத்திரலா இருக்கிறீங்க. எங்களோடு சேர்ந்து பாடுங்க பாப்போம். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் அந்த ஜாயில என்றாங்க பாப்போம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட. வார்த்தை சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் ஆவியின் அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்க அதை பாட பாட சொல்ல சொல்ல அது அப்படியே ஆகும். ஆமேனா நல்லா சிரிச்சுக்கிட்டே அப்பா சமூகத்துல அப்படி கொண்டாட ஆரம்பிங்க பாப்போம். எங்க கொண்டாட்டம் இருக்குன்னா அவர் சமூகத்துல தாங்க கொண்டாட்டம். உங்க கவலைகளை தூக்கி போட்டுட்டு உங்க கஷ்டங்களை நினைக்காம அப்பா எனக்காக இறங்கி வந்திருக்கிறாரு அந்த லவ்வ நினைச்சு பாடுங்க பாப்போம். கிறிஸ்துவுக்குள் நறுமணம்னா இந்த ஊரெல்லாம் மனமீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம்னா என் தெரு தெருவாய் மனமீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவேன். வல்லமை வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட. உலகத்துக்கு வெளிச்சம்னா இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்ப. எப்படிங்க சொல்லுங்க? உலகத்துக்கு வெளிச்சம்னா இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்ப. உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். ஆமா உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான்
எந்த பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ளே எந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்ட கசப்புகளை, அன்பினாவி எனக்குள்ளே. நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. சொல்லுங்க பாப்போ. என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. அவர் எனக்கு மகிமையா இருக்கிறாருங்க, என் சிநேகமா அன்பா இருக்கிறாரு. அவர் என்ன நெருக்க நெருக்க நெருக்க, அவர் என்னில் வளர வளர நான் மாறிடுவேங்க, என்னையே தெரியாது. அவர் வெளிப்படுவார்னு சொல்றவங்க என்னை விட்டு அநேக பேர் வந்திருந்தாங்க, ஆனா இப்ப யாருமே என் கூட இல்ல, ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்றவங்க சேர்ந்து பாருங்க பாப்போம். கட்டுப்பாட்டினாவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார், கட்டுப்பாட்டினாவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல சொல்லுங்க பாப்போ. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை. இப்ப சொல்லுங்க பாப்போ. கூட நிற்கும் கூட்டங்கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகிலையே கொத்துச்சு. கூட நிற்கும் கூட்டங்கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகிலையே கொத்துச்சு. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவ கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சு, என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சு. என் கொல தெய்வம் அவரு. இருந்த இடத்துல அப்படியே சாய் ஆகுங்க பாப்போம். எத்தனையோ ஊசியை வச்சு குத்தி இருந்தாலும் என் காயத்தை ஆச்சுக்கிற ஒரு இருக்கிறான்னு சொல்றவங்க அந்த சாயில இருந்தாங்க பாப்போம். என் கொல தெய்வம் அவரு, எங்க கொல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. எல்லாம் என்கிட்ட நன்மையை மட்டும் எதிர்பார்த்து வந்தாங்க, பணத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னு என்னை தூக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தாங்க அந்த வார்த்தை. உங்களை எந்த சூழ்நிலை விட்டு விலகாம ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் பேரு இயேசு. நீங்க அந்த இயேசு நாமத்தை ருசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை விட பாக்கியசாலி யாருமே இல்லை. நீங்க பாடுங்க, நீங்க பாட 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 உங்க எல்லைகள் பெரிதாகிட்டே இருக்கு. எத்தனை பேர் நம்பி பாடுறீங்க? எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். ஸ்வீட்டிலேயே பெஸ்ட் நாக்கா லட்டுதான், அட உலகம் ஓட்டை எதிர்பார்க்கும் தொட்டுதான். ஸ்வீட்டிலேயே பெஸ்ட் நாக்கா லட்டுதான், அட உலகம் ஓட்டை எதிர்பார்க்கும் தொட்டுதான். எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ ஒய்த்தந்தா பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல தெய்வம் அவரு, எங்க கொல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல தெய்வம் அவரு, எங்க கொல தெய்வம் அவரு,
இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். இப்ப சொல்லுங்க, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப கிருப. கிருப. இன்னும் நாள் இயல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் நிற்கிறனே. இன்னும் நாள் இயல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் நிற்கிறனே. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப. கிருப கிருப. பவராவி எனக்குள்ளே, இந்த பயாவி அனுபவதில்லை. பவராவி எனக்குள்ளே, இந்த பயாவி அனுபவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்ட கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்ட கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால், பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட. வல்லமையின் ஆவியானவர் விட்டு காரணத்தினால், பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஒரு சொல்லால விரட்டிவிட்ட. நான் சொல்லால விரட்டிவிட்டேன். அவர் வார்த்தைய நான் பிடிச்சு கொண்டேன். அவர் வார்த்தைய நான் பிடிச்சு கொண்டேன். அவர் பிரசனத்தில் காவல் பண்ணுவேன். அவர் பிரசனத்தில் காவல் பண்ணுவேன். அவர் பிரசனத்தில் காவல் பண்ணுவேன். அவர் பிரசனத்தில் காவல் பண்ணுவேன். வெங்கல கதவுல உடைச்சிடுவேன். இருப்பு தாழ்பால முறிச்சிடுவேன். வெங்கல கதவுகளை உடைச்சிடுவேன். இருப்பு தாழ்பால முறிச்சிடுவேன். மறைந்த பொக்கிஷத்தை எடுத்திடுவேன். அந்தகாரத்தில் அப்பாவை பார்த்திடுவேன். மறைந்த பொக்கிஷத்தை எடுத்துடுவேன். என் அந்தரங்கத்தில் அப்பாவை பார்த்திடுவேன். என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. எஸ் பா, அப்படி நீங்க இருந்த இடத்துல ஒரு ஜாய்க்குள்ள நீங்க வந்திருப்பீங்க.
அவர் பிரசன்னத்துக்குள்ள டிராவல் பண்றவங்க ஒரு நாளும் கண்ணீரை காண மாட்டாங்க. ஒரு கண்ணீரை மட்டும் பார்ப்பாங்க, அவர் பிரசன்னத்துல. எங்களை நீங்க நேசிக்கிறீங்களே, ஆமேனா. ஒரு எங்களோடு கூட சேர்ந்து ஒரு few செகண்ட் மட்டும் நீங்க இருந்த இடத்துல எல்லாத்தையும் மறந்து தூக்கி போட்டுட்டு அவர் லவ்வ மட்டும், இயேசு லவ்வ மட்டும் ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணி பாருங்க. ஒன்றுக்கும் குறையில்லாதபடி என்ன நடத்துறான்னு சொல்றவங்க, எங்க குறை இருக்கதான் செய்யுது. யார்கிட்ட தான் குறை இல்லை, எல்லாத்தையும் குறை இருக்கு. ஆனா குறையே இல்லாத ஒரு நபர் நம்ம கூட வந்துட்டாங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற குறை மாறி போயிடும். ஆமேனா. நீங்க முந்தினது யோசிக்க கூடாது, பூர்ணமான சிந்திக்க கூடாது. புதியவைகளை நமக்கு முன்பதாக தோன்ற செய்கிறவர் நம்மளோடு இருக்கிறார். என் சாம்பல சிங்காரமா மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறான்னு சொல்றவர். இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் சொல்லுங்கப்பா. நான் லா படி, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன் அல்ல, கிருபையின்படி கிறிஸ்து மூலமாய் மகிமையில் எடுத்துக்கொள்ளும் வரை என்னை அவர் மகிமையாய் பயன்படுத்துவார் சொல்றோம். ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் என் மேல இருக்கு, கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல போற்றப்பட்டிருக்குன்னு சொல்றவங்க இதயத்தினால் எந்த வரியை மட்டும் சொல்லுங்க பாவம். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நிறைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. அவர் இதயத்துல சுமக்கிறார், உங்க நினைப்பாவே இருக்கிறார். ஆமேனா. எதை பண்ண உண்மையை சொல்லுங்க. இந்த ஒரு ஒரே மட்டும் கரங்களை வைத்து சொல்லுங்க பாபு. ஓ ஷாப்ரஹா சே எஸ். ஒன்றுமே எல்லாம் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. எஸ் ஃபாதர், எங்களை இதயத்தில் சுமப்பவர், எங்களோடு இருப்பவர், எங்க கூடையே இருப்பதற்காக நன்றி. நீங்க மற்றும் ஆளுகை இணைந்திருக்கிற யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இருக்கிற மிகுதியான வேலையை வார்த்தை பகுதி ஒப்பாத்தில் கொடுக்கிறோம். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாமல் நொறுங்குண்ட இதயத்தை நீங்கள் தேற்றுவீராக. ஒரு ப்ராஃபட்டிக்கல் இல்லத்துக்குள் அவர்கள் மகிமையாக இன்றாவதற்காய் நன்றி. அப்ப சில காயங்களை ஆற்றுவதற்காய் நன்றி. வார்த்தையை கேட்கக்கூடாதபடி
காதுகளை மந்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்தகார கிரிகளையும் இருளின் அதிகாரங்களையும் வானமண்டல பொல்லாசைகளையும் நசரேயனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். உங்கள் லவ் மாத்திரம் உணர்வு பிள்ளைகளா அதே பிரசனத்தில் நிற்கிற கிருபை செய்யுங்க. முற்றிலும் உங்க பாத்திரம் வைக்கிறோம். வருகிற வார்த்தைக்காய் கோடி ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற யாவரையும் நாங்கள் பிளஸ் பண்ணுவோம். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் தூய நல்ல செல்ல அருமை நாமத்தில் என் நல்ல செல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும். பிதாവ് നിങ്ങളെക്കുറിച്ച് വെച്ചിരിക്കുന്ന വലിയൊരു വാഗ്ദത്തത്തിലേക്ക് നിങ്ങളിപ്പോൾ പ്രവേശിച്ചിരിക്കുന്നത്. பிதா உங்களுக்காக வைத்திருக்கிற பெரிதான ஒரு வாக்குத்தத்தத்துக்குள்ளே தான் இன்றைக்கு நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள். ക്രിസ്തുവിൽ നിങ്ങൾ ആരാണെന്നുള്ള ബോധ്യം നിങ്ങൾ തിരിച്ചറിയുമ്പോഴാണ് നിങ്ങളുടെ പദവി, പൊസിഷൻ എന്താണെന്ന് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുന്നത്. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்றதான ஒரு மனது உங்களுக்கு வரும்போது தான் கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களுக்கு தந்திருக்கிற பதவிகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ഒരു ഹയർ പൊസിഷൻ എൻ്റെ മേൽ ഉണ്ടെന്ന് ഇന്ന് എത്ര പേർക്ക് തിരിച്ചറിയാൻ സാധിക്കുന്നു? ஒரு உன்னதமான பதவி என் மேல் இருக்கிறது என்று எத்தனை பேர் இந்த நாளில் புரிந்து கொள்றீங்க? ദൈവമക്കളെ, ഒരു ക്രിസ്തീയ ജീവിതത്തിലേക്ക് പിതാവ് നിങ്ങളെ വിളിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഒരു സാധാരണ നിലവാരമല്ല പിതാവ് നിങ്ങൾക്ക് നൽകിയിരിക്കുന്നത്. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கர்த்தர் பிதாவாகிய தேவன் உங்களை அழைத்திருந்தால் ஒரு சாதாரணமான நிலவாரம் அல்ல உங்களுக்கு வைத்திருப்பது. സ്വർഗീയ പിതാവിന്റെ സ്റ്റാൻഡേർഡിൽ വിളിക്കപ്പെട്ടിരിക്കുന്ന നിങ്ങൾക്ക് ഒരു വലിയ പദവിയാണ് പിതാവ് ഒരുക്കി വെച്ചിരിക്കുന്നത്. பரலோக தகப்பனுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றதான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைத்து வைத்திருக்கிற பரலோக தகப்பன் உங்களுக்காக விசேஷ விதமான பதவிகளை தான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ഇന്ന് അതൊന്ന് തിരിച്ചറിയാൻ വേണ്ടി നിങ്ങളെ ഏൽപ്പിച്ചു കൊടുത്തൊന്ന് പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങിയാട്ടെ. இந்த நாளில் அதை புரிந்து கொள்ள உங்களையே ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஜெபிங்க. നിങ്ങളൊന്ന് പ്രാർത്ഥിച്ചേ, അപ്പാ ആ പദ്ധതിയെ, ആ പ്ലാനെ, എൻ്റെ പൊസിഷനെ തിരിച്ചറിയത്തക്ക രീതിയിൽ എൻ്റെ ആത്മതലം ഒന്ന് തുറന്നു തരണമേ എന്ന് നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. அப்பா, அந்த பதவியை, அந்த பொசிஷனை புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஆவிக்குரிய மண்டலத்தை இன்றைக்கு திறந்து தாங்க என்று சொல்லி நீங்க ஜெபிக்க. ഒരു നിമിഷം നിങ്ങൾ എല്ലാവരും ആത്മാവിൽ പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങിയാട്ടെ. ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் ஆவியில ஜெபிக்க. ലമാസി ഹർമാസിയ ഹേതുഷേ ഖറോഹുസിയത്തെ റെലഹിസ് മിയാറ്റോബിഹ റമേഖേസിയ റമേഷസ് ഗ്ലോഹയാതസിയക്കെ മെഓറിയാറ്റൽ പ്രബലഹസിയ. ദാവേ, ഇന്ന് ഇവരുടെ ആത്മതലങ്ങൾ തുറക്കപ്പെടണം. സ്പിരിച്വൽ ഐസ് ഓപ്പൺ ആകണം. ഇവരുടെ പദവി എന്താണെന്നുള്ള ആ ബോധ്യത്തിലേക്ക് ദൈവമക്കൾ ഇന്ന് പ്രവേശിക്കട്ടെ. பிதாவே, இந்த நாளில் இவர்களுடைய ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படட்டும். இவர்களுடைய பதவி என்னவென்று இவர்கள் புரிந்து கொள்ளட்டும். கர்த்தரும் இதற்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பதவி என்னவென்று இவர்கள் புரிந்து கொள்ள நீங்க கிருபை தாங்க. നിങ്ങൾ എല്ലാവരും ഒന്ന് ഏൽപ്പിച്ചു കൊടുത്ത് പ്രാർത്ഥിച്ചേ. പിതാവ് എനിക്ക് നൽകിയിരിക്കുന്ന, എൻ്റെ സ്വർഗീയ പിതാവ് എനിക്ക് നൽകിയിരിക്കുന്ന വാഗ്ദത്തത്തെ എനിക്ക് പ്രാപിക്കണമെന്ന ആഗ്രഹത്തോടെ ഒന്ന് പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. நீங்க எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. பரலோக தகப்பன் எனக்கு ஆயத்தமாக வைத்திருக்கிற அந்த பதவி என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும்
என்று சொல்லி ஜெபிக்க Mashastoko lobakasiante praba labrahasiante reketebia rabalagasiante rakhalababagasiante bia remagasiya ഇന്ന് അങ്ങനെ ഒരു ആത്മതല പിതാവ് നിങ്ങൾക്ക് വേണ്ടി തുറക്കാൻ പോകുകയാണ്. இன்னைக்கு அப்படி ஒரு ஆவிக்குரிய மண்டல பிதாவானவர் உங்களுக்காக திறக்க போகிறார். അങ്ങനെ ഒരു സ്പിരിച്വൽ റിലം നിങ്ങളുടെ മുമ്പിൽ തുറന്നു വരാൻ പോകുകയാണ്. அப்படி ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. ആമേൻ. നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഒരുക്കി വെച്ചിരിക്കുന്ന ആ വലിയ മഹത്വത്തിലേക്ക് നിങ്ങൾ പ്രവേശിക്കാൻ പോകുന്നേ. இன்னைக்கு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பெரிதான மகிமைக்குள்ள தான் நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். യേശു കർത്താവ് സ്വർഗ്ഗത്തിലേക്ക് ആരോഹണം ചെയ്തപ്പോൾ ആ സമയത്തുണ്ടായിരുന്ന ശിഷ്യന്മാർ സ്വർഗ്ഗത്തിലേക്ക് നോക്കി നിൽക്കുകയാണ്. இயேசுவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த நேரத்தில் அவரோடு கூட இருந்த சீஷர்கள் வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். അവരുടെ മുൻപേയാണ് അവരുടെ കൺമുൻപേയാണ് യേശു ആരോഹണം ചെയ്തത്. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தான் இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது. എന്നാൽ അവർ ആകാശത്തിലേക്ക് ഉറ്റുനോക്കിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ஆனால் அவர்கள் வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். യേശു കർത്താവ് ആരോഹണം ചെയ്യുന്നതിന് മുൻപ് 40 ദിവസം ഇവരുടെ കൂടെ ഇരുന്ന് ദൈവരാജ്യത്തെ കുറിച്ച് ഇവരെ പഠിപ്പിക്കാൻ തുടങ്ങിയിരുന്നു. இயேசுவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக 40 நாள் இவர்களோடு கூட இருந்து இவர்களுக்கு தெய்வ வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். ഇവരുടെ പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ടത് കൊണ്ടാണോ കർത്താവിന്റെ ആ ആരോഹണത്തെ കാണാൻ വേണ്ടിയിട്ടാണോ ഇവർ ആകാശത്തിലേക്ക് ഉറ്റുനോക്കിക്കൊണ്ടിരുന്നു? இவர்களுடைய எதிர்பார்ப்பு போனதுனாலயா இல்ல கர்த்தருடைய பரலோக எடுத்துக்கொள்ளப்படுதல் காண வேண்டியா? ஆமென். இவர்கள் வானத்தையே உத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ഇവർ എന്നാൽ ആകാശത്തിലേക്ക് ഉറ്റുനോക്കിക്കൊണ്ടിരുന്നപ്പോൾ 2 ദൂതന്മാർ ഇവരുടെ അരികിൽ ഇറങ്ങി വന്നു. ஆனால் இவர்கள் வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது 2 தூதர்கள் இவர்களுடைய அருகாமையில் வந்தார்கள். ഇവർ ആകാശത്തിലേക്ക് ഉറ്റുനോക്കിക്കൊണ്ടിരുന്നപ്പോൾ വെള്ള വസ്ത്രം ധരിച്ച 2 ദൂതന്മാർ വന്നിട്ട് അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1-ാം അധ്യായം 11-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് അത് കോട്ട് ചെയ്തിരിക്കുന്നത്. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1-ാം അധ്യായം 11-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് ആ ദൂതന്മാർ ഇവരോട് പറയുക, ഗലീല പുരുഷന്മാരെ, നിങ്ങൾ ആകാശത്തിലേക്ക് നോക്കുന്നത് എന്ത്? നിങ്ങളെ വിട്ട് സ്വർഗാരോഹണം ചെയ്ത ഈ യേശുവിനെ സ്വർഗത്തിലേക്ക് പോകുന്നവനായി നിങ്ങൾ കണ്ടതുപോലെ തന്നെ യേശു വീണ്ടും വരുമെന്ന് പറഞ്ഞു. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ആകാശത്തിലേക്ക് ഇവർ ഉറ്റുനോക്കിക്കൊണ്ടിരുന്നപ്പോൾ വെള്ള വസ്ത്രം ധരിച്ച ദൂതന്മാർ ഇവർ അരികിൽ ഇറങ്ങിയിട്ട് പറയുക, യേശു ആകാശത്തിലേക്ക് സ്വർഗത്തിലേക്ക് സ്വർഗാരോഹണം ചെയ്തതുപോലെ തന്നെ യേശു വീണ്ടും വരുമെന്ന് പറയുന്നു. இவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது 2 வெண்மை வஸ்திரம் தரித்த தூதர்கள் இவர்களை பார்த்து சொல்கிறது, இயேசுவானவர் அமேன் வானத்துக்கு ஏறி போனது போலவே அவர் திரும்பவும் வருவார். ഹല്ലേലൂയ. യേശുവിനെ കുറിച്ച് സ്നാപയോഹന്നാൻ, യേശുവിന്റെ ആദ്യത്തെ വരവിൽ സ്നാപയോഹന്നാൻ പറയുന്നത് ലോകത്തിന്റെ പാപങ്ങളെ ചുമന്നു നീക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാണെന്നാ. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்துவை கண்ட ஸ்நாபக யோவான் இவ்விதமாக அறிக்கை பண்ணுகிறார், இதோ உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி என்று. സ്നാപയോഹന്നാൻ യേശുവിനെ കുറിച്ച് സാക്ഷ്യപ്പെടുത്തുന്നത് യേശു ലോകത്തിന്റെ പാപങ്ങൾ ചുമന്നു നിൽക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാണെന്നാണ്. ஸ்நாபக யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்வது, இதோ உலகத்தினுடைய பாவங்கள் சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. അപ്പം യേശുവിന്റെ ആദ്യത്തെ വരവ് സർവ്വ ലോകത്തിനും വേണ്ടിയിട്ടുള്ളതാണ്. அப்போ இயேசுவினுடைய முதலாவது வருகை இந்த முழு உலகத்திற்காகவும், ആമേൻ, സർവ്വ ലോകത്തിന്റെ പാപത്തിൽ നിന്ന് ലോകത്തെ രക്ഷിക്കുവാൻ വേണ്ടിയിട്ടാണ് യേശു കർത്താവ് ഭൂമിയിലേക്ക് വന്നത്. இந்த சகல உலகத்தில் உள்ள ஜனங்களையும் தங்களுடைய பாவங்களில் நின்று மீட்கும்படியாக தான் இயேசுவானவர் 1ஆம் முறை இந்த உலகத்திற்கு வந்தார். അതുകൊണ്ടാണ് യോഹന്നാൻ സുവിശേഷം 3-ാം അധ്യായം 15-ാമത്തെ വാക്യം പറയുന്നത്, ആ യേശുവിനെ നൽകുവാൻ തക്കവണ്ണം പിതാവാം ദൈവം ലോകത്തെ സ്നേഹിച്ചു എന്ന് പറയുന്നത്. ஆதலால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வார்த்தை விதமாக சொல்கிறது, ஆமென், தன் ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு கொடுக்கும் அளவுக்கு பிதாவானவர் இந்த உலகத்தை சிநேகித்தார் என்று. അപ്പോൾ സർവ്വ ലോകത്തിനകത്തുള്ള ജനങ്ങളുടെ പാപത്തിന്റെ പ്രായശ്ചിത്തത്തിന് വേണ്ടിയിട്ടാണ് യേശു ഭൂമിയിലേക്ക് വന്നത്. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜனங்களுடைய பாவத்தினுடைய மீட்புக்காகவே இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். ഇതിനകത്തൊന്നൊരു
പ്രൊഫറ്റിക്കൽ വേർഡിനെ ഞങ്ങൾ വിളിച്ചു പറയുക, യേശു ആമേൻ ഭൂമിയിലേക്ക് വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ അത് നിങ്ങളുടെ പാപത്തിന്റെ പരിഹാരത്തിന് വേണ്ടിയിട്ടാ. இதிலிருந்து ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். இயேசு 1ஆம் தரம் இந்த பூமிக்கு வந்தது என்றால் அது உங்கள் அனைவருடைய பாவங்களுடைய மீட்புக்காகவே. നിങ്ങൾ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ യാഗത്തിൽ വിശ്വസിക്കുന്നുവെങ്കിൽ, ക്രൂശീകരണത്തിൽ വിശ്വസിക്കുന്നുവെങ്കിൽ, പാപത്തിന്റെ ബന്ധനത്തിനകത്തുനിന്ന് നിങ്ങൾക്ക് പരിപൂർണമായി പുറത്തു വരുവാൻ സാധിക്കും. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி மரணத்தை நீங்கள் விசுவசிக்கிறீர்கள் என்று சொன்னால், அவருடைய பாவ மன்னிப்புக்கான பலியை நீங்கள் விசுவசிக்கிறீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களுக்கு பாவ மீட்பு கொண்டு. നിങ്ങൾ ചില പാപത്തിന്റെ അടിമത്തത്തിലാണ് ഞങ്ങളെ കേൾക്കുന്നതെങ്കിൽ, പാപത്തിന്റെ ബന്ധനത്തിനകത്താണ് ഇപ്പോൾ കിടക്കുന്നതെങ്കിൽ, അതിനകത്തുനിന്ന് പുറത്തു വരുവാൻ നിങ്ങളെ കൊണ്ട് സാധിക്കും. എങ്ങനെ? കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ ക്രൂശീകരണത്തിൽ വിശ്വസിച്ചാൽ നിങ്ങൾക്ക് പാപബന്ധനത്തിനകത്തുനിന്ന് നിങ്ങൾക്ക് പരിപൂർണമായി പുറത്തു വരുവാൻ സാധിക്കും. நீங்கள் சில பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறீர்களா? சில பாவத்தினுடைய கட்டுக்குள்ளாக நீங்க இருக்கிறீர்களா? நிச்சயமாகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி மரணத்தில் நீங்கள் விசுவசித்தால் எந்த பாவத்தினுடைய கட்டுகளில் நின்றும் உங்களுக்கு முற்றிலுமாக விடுதலை பெற்று வெளியே வர முடியும். എന്റെ വിടുതലിന് വേണ്ടിയിട്ടാണ് യേശു ഈ ലോകത്തിലേക്ക് വന്നതെന്ന് വിശ്വസിക്കുന്നവർ ആ കരം ഉയർത്തി ഒന്ന് സ്തോത്രം ചെയ്തു തുടങ്ങിയാട്ടെ. என்னுடைய விடுதலைக்காகவே இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த கரங்களை உயர்த்தி சற்றென்று അങ്ങനെ വിശ്വസിക്കുന്ന ചിലരുടെ ഭവനത്തിനകത്ത് പാപത്തിന്റെ ബന്ധനങ്ങൾ അഴിഞ്ഞ് ആ ഭവനങ്ങൾ ഇപ്പോൾ സ്വതന്ത്രം പ്രാപിക്കാൻ പോകുക. அப்படி விசுவசிக்கிற சில வீட்டுக்குள்ளே சில பாவத்தினுடைய கட்டுகள் அவிழ்ந்து நீங்கள் முற்றிலும் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்படுகிறீர்கள். അങ്ങനെയുള്ള ചില കുടുംബത്തിനകത്ത് നിന്ന് മദ്യപാനത്തിന്റെ ബന്ധനങ്ങൾ ഇപ്പോൾ തന്നെ അഴിഞ്ഞു മാറാൻ പോകുക. அப்படிப்பட்ட சில குடும்பங்களில் நின்று மதுபானத்தினுடைய கட்டுகள் இப்பொழுதே அவிழ்ந்து விடுகிறது. പാപശക്തികൾ ചില കുടുംബത്തിനകത്ത് നിന്ന് വിട്ടുമാറാൻ പോകുക. பாவத்தினுடைய வல்லமைகள் சில குடும்பத்தை விட்டு இப்பொழுதே விட்டு விலகுகிறது. യേശുവിന്റെ ആദ്യ വരവിന്റെ മഹത്വം ദൈവമക്കളെ നിങ്ങൾ ഇന്ന് രാത്രി അനുഭവിക്കാൻ പോകുക. இயேசுவினுடைய முதலாம் வருகையினுடைய மகிமை அன்பானவர்களே இந்த இரவில் உங்களில் சில நபர்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ഈ സമയം ആ മഹത്വത്തെ നിങ്ങൾ അധികമായി ദൈവമക്കളെ നിങ്ങൾ അനുഭവിക്കാൻ പോകുക. இந்த நேரத்தில் தெய்வ பிள்ளைகளே அந்த மகிமையை நீங்கள் அதிகமாக அனுபவிக்க போகிறீர்கள். ആ യേശുവിനെ നമുക്ക് വേണ്ടി നൽകുവാൻ തക്കവണ്ണം പിതാവാം ദൈവം ലോകത്തെ നമ്മളെ സ്നേഹിച്ചു എന്ന് ദൈവമക്കളെ വചനം പറയുന്നു. அந்த இயேசுவை நமக்காக தரும் அளவுக்கு பிதாவாகிய தேவன் அவ்வளவுக்கு அதிகமாக இந்த உலகத்தை சிநேகித்தார், நம்மை சிநேகித்தார் என்று வார்த்தை சொல்கிறது. അതുകൊണ്ട് എത്ര പേർക്ക് പറയാൻ കഴിയും, പിതാവ് എന്നെ സ്നേഹിച്ചത് കൊണ്ടാ, ഞാൻ പാപിയായിരിക്കുമ്പോൾ തന്നെ പിതാവ് എന്നെ സ്നേഹിച്ചത് കൊണ്ടാണ് തന്റെ ഏകജാതനായ പുത്രനെ എനിക്ക് വേണ്ടി എന്റെ പാപത്തിന് വേണ്ടി യാഗമാകുവാൻ പിതാവാം ദൈവം ഈ ലോകത്തിലേക്ക് അയച്ചതെന്ന്. பிதாவாகிய தேவன் என்னை சிநேகித்ததினாலதான், பாவியான என்னை நேசித்ததினாலதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக தரும் பொருட்டு இந்த உலகத்தை பிதாவானவர் அவ்வளவுக்கு அதிகமாக அன்பு கூர்ந்தது. അപ്പൊ സ്വർഗീയ പിതാവാം ദൈവം, യഹോവയാം ദൈവം നമ്മളെ സ്നേഹിക്കുന്നു, നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു എന്നുള്ളതിന്റെ തെളിവാണ് യേശു നമുക്ക് വേണ്ടി യാഗമായി തീർന്നത്. பிதாவாகிய தேவன் நம்முடைய பரலோக தேவன் நம்மை நேசித்தார் என்பதனுடைய அடையாளம் தான் அவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக தந்தது. ഹല്ലേലൂയ. അങ്ങനെയാണെങ്കിൽ നിങ്ങൾ കരം ഉയർത്തി ഒന്ന് പറഞ്ഞേ, എന്റെ സ്വർഗത്തിലെ പപ്പ എന്നെ അധികമായി സ്നേഹിക്കുന്നു, അതുകൊണ്ടാണ് ഏകജാതനായ പുത്രനായ ക്രിസ്തുവിനെ എനിക്ക് വേണ്ടി നൽകിയത്. ஆதலால் இந்த இரவில் கரங்களை உயர்த்தி சற்று சொல்லுங்க, என் பரலோக தகப்பன் என்னை அதிகமாக நேசிக்கிறார், அதனால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக தந்தது. യേശു കർത്താവ് വന്നു, നിങ്ങളുടെ പാപത്തിന് വേണ്ടി മരിച്ചു, അടക്കപ്പെട്ടു, ഉയർത്തെഴുന്നേറ്റെങ്കിൽ ഇനി ദൈവമക്കളെ, ഇനി പാപത്തിനകത്ത് നിങ്ങൾ അടിമയായിരിക്കരുത്. ഇന്നൊരു സാധ്യതയോടെ നിങ്ങൾ വേഗത്തിൽ പുറത്തു വന്നാട്ടെ. ஆமென். இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார், பாவத்திற்காக மரித்து அடக்கப்பட்ட உயிரோடு எழும்பினார் என்று சொன்னால், ஆமென், அன்பானவர்கள், இனி நீங்கள் பாவத்தில் அல்ல, ஆமென், நிச்சயமாக அவர் தருகிற மீட்புக்குள்ளே ஆமென் நீங்கள் நிலைத்து. നിങ്ങളുടെ തലമുറ ഓർത്ത് നിങ്ങൾ വലിയ ഭാരത്തിലല്ലേ ഇരിക്കുന്നത്? ஆமென். உங்களுடைய தலைமுறையை நினைத்து நீங்க ரொம்ப பாரத்தில் தானே இருக்கிறீங்க. നിങ്ങൾ അറിയാതെ അവർ വലിയ പാപത്തിന്റെ ബന്ധനത്തിനകത്തല്ലേ കിടക്കുന്നത്? ஆமென், ஆமென். நீங்கள் அறியாமலே அவர்கள் பெரிதான பாவத்தினுடைய கட்டுக்குள்ள தான் இருக்கிறீர்கள் அல்லவா? എന്നാൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ യാഗത്തിന്റെ ശക്തി നിങ്ങളുടെ തലമുറകളുടെ മേൽ വ്യാപരിക്കാൻ പോകുക. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினுடைய வல்லமை உங்கள் தலைமுறைகள் மேல் செயல்பட போகிறது. ഇന്ന് ചില യൗവനക്കാർ ക്രിസ്തുവേശുവിന്റെ യാഗത്താൽ, ക്രിസ്തുവേശുവിന്റെ പുനരുത്ഥാനത്തിന്റെ ശക്തിയാൽ സ്വാതന്ത്ര്യം
പ്രാപിച്ചു പുറത്തു വരാൻ പോകുകയാണ്. இன்றைக்கு சில வாலிபர்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய பலியினால் உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையினால் விடுதலை பெற்று வெளியே வர போகிறீர்கள். അപ്പൊ ലോകത്തിന്റെ പാപങ്ങളെ നിന്ന് അതിനെ വിടുവിക്കാൻ വേണ്ടി ഭൂമിയിലേക്ക് വന്ന യേശു കർത്താവ്, அப்போ உலகத்தினுடைய பாவங்களில் இருந்தவர்களை மீட்கும்படியாக உலகத்திற்கு வந்த இயேசுவானவர் തന്റെ സഭയെ ഈ ലോകത്തിൽ സ്ഥാപിക്കുകയാണ് ആദ്യ വരവിനകത്ത് ചെയ്തത്. தன்னுடைய சபையை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க தான் முதலாம் வருகையில் அவர் செய்தது. അപ്പൊ ലോകത്തിന്റെ പാപങ്ങളിൽ നിന്ന് വിടുവിക്കാൻ വേണ്ടി മാത്രമല്ല, തന്റെ ശരീരമാകുന്ന തന്റെ മണവാട്ടിയാകുന്ന സഭയെ ഒരുക്കുവാൻ കൂടിയാണ് ക്രിസ്തുവിന്റെ ആദ്യത്തെ വരവ്. அப்போ அமேன், நம்மை பாவத்தில் இருந்து விடுவிப்பது மட்டுமல்ல, தன்னுடைய சபையா இருக்கிற மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஒன்றாம் வருகையிலே நடந்தது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ആമേൻ. അപ്പോൾ യേശു ക്രിസ്തുവിന്റെ ആദ്യത്തെ വരവിൽ ഒരു കാര്യം സംഭവിച്ചിട്ടുണ്ട്. തന്റെ മണവാട്ടിയാകുന്ന തന്റെ ശരീരമാകുന്ന സഭയെ കർത്താവ് ഇവിടെ ഒരുക്കിയിട്ടുണ്ട്. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையில் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. தன்னுடைய மணவாட்டி ஆயிருக்கிற தன்னுடைய சபையை அவர் இங்கே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். എന്നാൽ അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1-11 വാക്യം ഒന്നും കൂടെ ശ്രദ്ധിച്ചേ. നിങ്ങളെ വിട്ട് സ്വർഗാരോഹണം ചെയ്ത യേശു താൻ പോയതുപോലെ ആമേൻ വീണ്ടും വരുമെന്ന് നമ്മുടെ വചനം പറയുകയാണ്. ஆமென். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் ஒரு விசை கூட நீங்க கவனித்து பாருங்க. உங்களை விட்டு ஆமென் ஆமென் வானத்துக்கு எழுந்தருளப்பட்ட இயேசுவானவர் அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார். ഈ വചനത്തിനകത്തു നിന്ന് എന്റെ കർത്താവ് വീണ്ടും വരുമെന്ന് ഉറപ്പുള്ളവർ ആ കരം ഉയർത്തി ഒന്ന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. இந்த வார்த்தையில் நின்று கொண்ட என்னுடைய கர்த்தராகிய இயேசுவானவர் மறுபடியும் வருவார் என்ற உறுதி உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்ளுங்கள். എന്നാൽ ഈ വരവ് ലോകത്തിന് വേണ്ടിയിട്ടല്ല കർത്താവ് വരുന്നത്. ஆனால் இந்த வருகை உலகத்திற்காக அல்ல கர்த்தர் வருவது. ഈ വരവ് തന്റെ മണവാട്ടിയാകുന്ന സഭയെ തന്നോട് കൂടെ ചേർക്കുവാൻ വേണ്ടിയിട്ടാണ് കർത്താവ് വരുന്നത്. இந்த வருகை தன்னுடைய மணவாட்டியான சபையை தன்னோடு கூட இசைத்துக் கொள்ளும்படியாகவே அவர் അപ്പൊ வருகிறார். ഈ വരവിനെ കാത്തിരിക്കുന്നത് ലോകത്തിലെ ജനമല്ല, ലോകമല്ല, ക്രിസ്തുവിന്റെ മണവാട്ടിയാകുന്ന സഭയാണ് രണ്ടാം വരവിന് വേണ്ടി ആകാംക്ഷയോടെ കാത്തിരിക്കുന്നത്. அப்போ இந்த வருகையை காத்திருப்பது உலகம் அல்ல, தன்னுடைய மணவாட்டியான சபையானவளே இந்த இரண்டாம் வருகைக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கிறாள். കർത്താവിന്റെ അപ്പോസ്തലന്മാരെല്ലാം സഭയെ പഠിപ്പിച്ചതും അവർ ആഗ്രഹത്തോടെ കാത്തിരുന്നതും കർത്താവിന്റെ ഈ വരവിന് വേണ്ടിയിട്ടാണ്. கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் அனைவரும் ஆமென் கற்றுக் கொடுத்ததும் ஆமென் அவர்கள் ஆவலோடு காத்திருந்ததும் இந்த இரண்டாம் வருகைக்காகவே. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ഈ വരവിന് വേണ്ടി ആകാംക്ഷയോടെ കാത്തിരിക്കുന്ന ഒരു കൂട്ടമുണ്ട്. അത് ക്രിസ്തുവിന്റെ മണവാട്ടിയാകുന്ന സഭയത്രേ ആകാംക്ഷയോടുകൂടെ കാത്തിരിക്കുന്നത്. அப்போ இந்த வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆமென். அது தன்னுடைய மணவாட்டியான சபையே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ. റെവലേഷൻ, വെളിപ്പാടിന്റെ പുസ്തകം 19 അധ്യായത്തിനകത്ത് നമുക്ക് ഇങ്ങനെ കാണുവാൻ സാധിക്കും. வெளிப்படுத்தல் விசேஷம் அதனுடைய 19வது அதிகாரத்தில் நமக்கு விதமாக காண முடியும். ആമേൻ. വെളിപ്പാട് പുസ്തകം 19 അധ്യായം 7ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് ഇങ്ങനെ പറയുന്നു, നാം സന്തോഷിച്ച് ഉല്ലസിച്ച് ആമേൻ അവന് മഹത്വം കൊടുക്കുക, കുഞ്ഞാടിന്റെ കല്യാണം വന്നുവല്ലോ, അവന്റെ കാന്തയും തന്നെത്താൻ ഒരുക്കിയിരിക്കുന്നു എന്ന് അവിടെ വചനം പറയുന്നു. வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செய்ய கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അവിടെ പറയാ, കുഞ്ഞാടിന്റെ കല്യാണം വന്നു, തന്റെ കാന്ത തന്നെത്താൻ ഒരുക്കിയിരിക്കുന്നു. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ആമേൻ. അവിടെ തന്നെത്താൻ ഒരുക്കിയിരിക്കുന്നു, അവിടെ റെഡി ആയിരിക്കുന്നുള്ളതിന് ഹെറ്റോയ് മാസോ എന്നുള്ളൊരു ഗ്രീക്ക് പദമാണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. அங்கே ஆமென் தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்பதற்கான ஒரு கிரேக்கிய வார்த்தை இதுவே ஹெட்டோய் மாசோ എന്നതാണ് ഗ്രേക്കിയ വാർத்தை. ഹെറ്റോയ് മാസോ എന്ന് പറഞ്ഞാൽ ടു മേക്ക് റെഡി, പ്രിപ്പയർ എന്നുള്ള മീനിങ് ആണ് അവിടെ കൊടുത്തിരിക്കുന്നത്. ஹெட்டோய் மாசோ என்று சொன்னால் ஆயத்தப்படுவது, ஆமென் ரெடியாக இருப்பது என்று சொல்லி ആവശ്യമായ തയ്യാറെടുപ്പ്
തയ്യാറെടുപ്പുകൾ നടത്തുക എന്ന പദത്തിന്റെ അർത്ഥം. தேவையான ஆயத்தப்படுதல்கள் நடத்துவது என்று சொல்லி அர்த்தம். വേഗത്തിൽ റെഡിയാകുക, ടു ഗെറ്റ് എവരിതിങ്, സകലതും റെഡിയാക്കുക എന്ന പദത്തിന്റെ അർത്ഥം. ஆமென். சகலவற்றையும் சீக்கிரமாக ஆயத்தப்படுத்துவது என்று சொல்லி அர்த்தம். അപ്പൊ നമ്മൾ റെഡി ആകേണ്ട ദൈവമക്കളെ, കുഞ്ഞാടിന്റെ കല്യാണമായതുകൊണ്ട് കാന്തയായ നമ്മൾ ഹെറ്റോയ് മാസം തന്നെത്താൻ നമ്മളെ തന്നെ റെഡിയാക്കുക. அப்போ அன்பானவர்களே, நாம் எதற்காக ஆயத்தப்பட வேண்டும்? ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் வந்ததினாலே மனைவியே தன்னைத்தாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். വെളിപ്പാട് പുസ്തകം 10-ാം അധ്യായം 8-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് പറയുന്നു, അവൾക്ക് ശുദ്ധവും ശുഭ്രവുമായ വിശേഷ വസ്ത്രം ധരിപ്പാൻ കൃപ ലഭിച്ചിരിക്കുന്നു. ആ വിശേഷ വസ്ത്രം വിശുദ്ധന്മാരുടെ നീതി പ്രവർത്തികൾ തന്നെ. அதனுடைய 8வது வசனம் விதமாக சொல்கிறது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. വിശുദ്ധന്മാരുടെ നീതി പ്രവർത്തികൾ എന്നുള്ള വിശേഷ വസ്ത്രം ധരിക്കുവാൻ കൃപ ലഭിച്ചിരിക്കുന്നു. பரிசுத்தவான்களுடைய நீதிகள் ஆகிய விசேஷ வஸ்திரத்தை தரித்து கொள்ள இவள் கிருபை பெற்றிருக்கிறாள். ഹല്ലേലൂയ. കാരണം റോമാലേഖനം 6-ാം അധ്യായത്തിനകത്ത് പറയുന്നു, നമ്മൾ ഇനി പാപത്തിന്റെ ദാസന്മാരല്ല, നമ്മുടെ അവയവങ്ങളെ നീതിയുടെ ദാസന്മാരായി സമർപ്പിക്കുവാൻ എന്ന് പറയുന്നു. என்றால் ரோமர்கெதின் நிருபம் 6வது அதிகாரத்தில் வசனம் விதமாக சொல்கிறது, ஆமென், இனி நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல, நம்முடைய உறுப்புகள் அனைவற்றையும் இனி நீதியினுடைய ஆயுதங்களாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி. അപ്പം നീതി പ്രവർത്തികൾ എന്ന് പറഞ്ഞാൽ യേശുക്രിസ്തുവിന്റെ വിശ്വാസത്താൽ, യേശുക്രിസ്തുവിന്റെ നീതിയാൽ, യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തത്താൽ നീതീകരിക്കപ്പെട്ട നമ്മളോട് പുറപ്പെടുന്ന പ്രവർത്തികളെയാണ് നീതി പ്രവർത്തികൾ എന്ന് പറയുന്നത്. அப்ப நீதியினுடைய கிரியைகள் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கிய நம்மிடத்தில் நின்று புறப்படுகிறதான ஒவ்வொரு கிரியைகளையும் தான் நீதியின் கிரியைகள் என்று சொல்கிறது. ഹല്ലേലൂയ. ഈ ഹല്ലേലൂയ. നീതി പ്രവർത്തികളെ പറയുന്നത് കാന്ത ധരിക്കുന്ന ശുദ്ധവും ശുഭ്രവുമായ വിശേഷ വസ്ത്രത്തെയാണ് ഈ നീതി പ്രവർത്തികൾ എന്ന് പറയുന്നത്. இந்த நீதியினுடைய கிரியைகள் என்று சொல்வது எது? தன்னுடைய மனைவி அணிந்து கொள்கிற பரிசுத்தமும் பிரகாசமும் உள்ளதுமான ஆமென் மெல்லிய வஸ்திரம் தான் இந்த நீதியினுடைய ஆமென் ஆமென் பரிசுத்தவான்களுடைய நீதியின் கிரியைகள். അങ്ങനെയാണെങ്കിൽ ഒരു കാര്യം ഞങ്ങൾ ഡിക്ലെയർ ചെയ്യുകയാണ്, യേശുവിന്റെ രക്തത്താൽ, യേശുവിന്റെ അനുസരണത്താൽ, യേശു ക്രിസ്തുവിനാൽ നീതീകരിക്കപ്പെട്ട നിങ്ങളൂടെ വെളിപ്പെടുന്ന ആ നീതി പ്രവർത്തികൾ അത് ശുദ്ധവും ശുഭ്രവുമായ വിശേഷ വസ്ത്രമായി നിങ്ങളുടെ മേൽ വെളിപ്പെടുകയാണ്. அப்படி என்றால் ஒரு விஷயத்தை அறிக்கை பண்ணுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் ஆமே அவராலே நீதிமான்கள் ஆக்கின உங்களிடத்தில் நின்று புறப்படுகிறதான ஒவ்வொரு கிரியைகளும் அது பரிசுத்தமும் ஆமென் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ഓ, ഇന്ന് എത്ര പേർക്ക് തിരിച്ചറിയാൻ കഴിയുന്നു, എന്നിലൂടെ പുറപ്പെടുന്ന നീതി പ്രവർത്തികൾ അത് എനിക്ക് തന്നെ ഒരു വിശേഷ വസ്ത്രമായി മാറുകയാണെന്ന് ഉറപ്പുള്ളവർ ആ കരം ഉയർത്തിയൊന്ന് സ്തോത്രം ചെയ്തു തുടങ്ങിയാട്ടെ. அப்போ ஆமென், இன்னைக்கு எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க, நம்மிடத்தில் நின்றே வருகிறதான நீதியினுடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் அது எனக்கே பரிசுத்தமும் மெல்லியதுமான வஸ்திரமாக மாறுகிறது என்று சொல்லி. ഹല്ലേലൂയ. കാന്തയായ സഭയോട് ഇന്ന് ഞങ്ങൾ ഇത് കൈമാറുകയാ. ശുദ്ധവും ശുഭ്രവുമായ വിശേഷ വസ്ത്രം ധരിക്കുവാൻ നിങ്ങൾക്ക് കൃപ ലഭിച്ചിരിക്കുന്നു. ആ കൃപ നിങ്ങളുടെ മേൽ പകരപ്പെട്ടത് നിങ്ങൾ ക്രിസ്തുവിന്റെ രക്തത്താൽ നീതീകരിക്കപ്പെട്ട നിങ്ങൾ, നീതിക്ക് ദാസന്മാരായി സമർപ്പിക്കപ്പെട്ട നിങ്ങളുടെ അവയവങ്ങൾ പ്രവർത്തിക്കുന്ന നീതി പ്രവർത്തികൾ അത്രേ ആ വിശേഷ വസ്ത്രം ധരിക്കുവാനുള്ള കൃപ നിങ്ങൾക്ക് പകർന്നു തന്നത്. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற ஆமென் உங்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ஆமென் ஆமென், அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற உங்களிடத்திலிருந்து வருகிற நற்கிரியைகள் ஒவ்வொன்றுமே அது உங்களுக்கே நீதியினுடைய வஸ்திரங்களாக மாறுகிறது. ആമേൻ. ഇവിടെ പറയുന്നു നീതി പ്രവർത്തികൾ എന്ന വിശേഷ വസ്ത്രം ധരിക്കാൻ കൃപ ലഭിക്കുമെന്ന്. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதியினுடைய கிரியைகள் என்றதான விசேஷ வஸ்திரம் அணிந்து கொள்ள ஆமென் கிருபை வருகிறது என்று சொல்லி. ഹല്ലേലൂയ. ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിനകത്തും മത്തായിയുടെ സുവിശേഷത്തിനകത്തും എഫേസ്യ ലേഖനത്തിനകത്തും നമുക്ക് ഒരുപോലെ കാണാൻ പറ്റുന്ന ഒരു വാക്യമാണ്, പുരുഷൻ അപ്പനെയും അമ്മയും വിട്ട് ഭാര്യയോട് പറ്റിച്ചേരും, ഇരുവരും ഒരു ദേഹമായി തീരുമെന്ന്. ஆதியாகம புத்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், எபேசியருக்கு எழுதிய நிருபம், இந்த 3 புத்தகங்களிலும் ஒரே போல நாம் காண்கிறதான ஒரு வசனம் தான். ஆகையால் புருஷன் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று. എന്നാൽ എഫേസ്യ ലേഖനത്തിനകത്ത് പൗലോസ് ഈ വെളിപ്പാടിനെ പറയുകയാണ്, ഈ മർമ്മം വലിയത്, ഇത് ഞാൻ ക്രിസ്തുവിനെയും സഭയും ഉദ്ദേശിച്ചത്രേ പറയുന്നത്. ஆனால் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில்
பவுல் இவ்விதமாக சொல்கிறது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். നോക്കിയ 3 പുസ്തകങ്ങൾക്കകത്തു പറഞ്ഞിരിക്കുന്ന ആ വാക്യത്തെ പൗലോസ് വെളിപ്പാടിൽ പറയുക, ഈ മർമ്മം വലുത്, ഇത് ഞാൻ ക്രിസ്തുവിനെയും സഭയെയും ഉദ്ദേശിച്ചത്രേ പറയുന്നത്. இந்த 3 புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறதான அந்த வசனத்தை ஆமென் பவுல் இவ்விதமாக சொல்கிறது, இந்த ரகசியம் பெரியது, இது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் என்று. അപ്പൊ സഭയെയും ക്രിസ്തുവിനെയും തമ്മിലുള്ള ബന്ധം ഇവിടെ ദൈവം ഭാര്യ ഭർത്തൃ ബന്ധത്തോട് സമമാക്കിയാണ് പറയുന്നത്. அப்போ கிறிஸ்துவும் சபைக்கும் இருக்கிறதான அந்த உறவை தேவன் இங்கே ஒரு கணவன் மனைவி உறவோடு ஒப்பிட்டு தான் பேசுகிறது. അതുകൊണ്ടാണ് എഫേസ്യ ലേഖനം 5-ാം അധ്യായം 23-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് പൗലോസ് പറയുന്നത്, ക്രിസ്തു ശരീരത്തിന്റെ രക്ഷിതാവായി സഭയ്ക്ക് തലയാകുന്നത് പോലെ ഭർത്താവ് ഭാര്യയ്ക്ക് തലയാകുന്നുവെന്ന്. அதனால் தான் எபேசியர்களின் நிருபம் ஆமென் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் ஆமென் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்வது. ആ ഹെഡ് എന്ന പദത്തിന് കെഫേൽ എന്നുള്ള ഒരു ഗ്രീക്ക് പദമാണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. அங்கே தலை என்பதற்கு கெஃபேல் என்கிறதான கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ആ പദത്തിന് സുപ്രീം ചീഫ് എന്നുള്ള അർത്ഥമാണ് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്. அந்த வார்த்தைக்கு சுப்ரீம் சீஃப் என்றதான அர்த்தம். ഹല്ലേലൂയ. മാസ്റ്റർ, ലോർഡ് എന്നൊക്കെ കെഫേൽ എന്ന പദത്തിന് അർത്ഥം കൊടുത്തിട്ടുണ്ട്. യജമാനൻ, കർത്തർ എന്നെല്ലാം അർത്ഥം இருக்கிறது. ആമേൻ. ഇവിടെ പറയാ, ക്രിസ്തു ശരീരത്തിന്റെ രക്ഷിതാവായി സഭയ്ക്ക് തലയാകുന്നത് പോലെ. ஆமென். அவரே சரீரத்துக்கு ரட்சகராய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. അപ്പോ തലയായിരിക്കുന്നതിന് കാരണം സഭയ്ക്ക് രക്ഷിതാവായിരിക്കുന്നത് കൊണ്ടാണ് ക്രിസ്തു സഭയ്ക്ക് തലയായിരിക്കുന്നത്. அப்போ சபைக்கு ரட்சகராக இருப்பதினாலே தான் ஆமென் சபைக்கு தலையாக இருப்பதனுடைய காரணம். Christ is the head of the church and he is the savior of the body. அப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாகவும் இருக்கிறார், அவரே சரீரத்தினுடைய ரட்சகராகவும் இருக்கிறார். ആ സേവിയർ എന്ന പദത്തിന് സോറ്റർ എന്നുള്ള ഒരു ഗ്രീക്ക് പദമാണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. அந்த ரட்சகர் என்பதற்கு சோட்டர் என்றதான கிரேக்க வேர்ഡ് சொல்லுகிறது. സോറ്റർ എന്ന പദത്തിന്റെ അർത്ഥം സേവിയർ, ഡെലിവറർ, പ്രിസർവർ എന്നുള്ള അർത്ഥമാണ് സോറ്റർ എന്ന പദത്തിന് കൊടുത്തിരിക്കുന്നത്. சோட்டர் என்றதான வார்த்தையினுடைய அர்த்தம் ரட்சகர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர் என்று சொல்லி. ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ഹല്ലേലൂയ. സോറ്റർ എന്ന് പറഞ്ഞാൽ രക്ഷിക്കുന്നവൻ, വിടുതലാക്കുന്നവൻ, കാത്തു പരിപാലിക്കുന്നവൻ, സൂക്ഷിക്കുന്നവൻ എന്നാണ് ആ പദത്തിന്റെ അർത്ഥം. அப்போ சோட்டர் என்றதானுடைய வார்த்தைக்கு அர்த்தம் இதுவே, பாதுகாக்கிறவர், ரட்சிக்கிறவர், மீட்கிறவர், பராமரிக்கிறவர் என்று അപ്പൊ சொல்லி. ക്രിസ്തു സഭയ്ക്ക് തലയായിരിക്കുന്നത് ഒരു മാസ്റ്ററായിട്ട് മാത്രമല്ല, ഒരു അധികാരിയായിട്ട് മാത്രമല്ല, ആ ശരീരത്തെ മുഴുവൻ സംരക്ഷിക്കുന്ന, വിടുതലാക്കുന്ന, പരിപാലിക്കുന്ന, കാത്തു സൂക്ഷിച്ചു നിലനിർത്തുന്നത് കൊണ്ടാണ് ക്രിസ്തുവിനെ സഭയ്ക്ക് തലയെന്ന് പറയുന്നത്. அப்போ கிறிஸ்து சரீரமாயிருக்கிற சபைக்கு தலையாய் இருப்பது ஒரு அதிகாரியாக மட்டுமல்ல, சபையை பராமரிக்கிறவராகவும் பாதுகாக்கிறவராகவும் சபைக்கு மீட்பராகவும் ரட்சகராகவும் இருப்பதனாலேயே அவர் சபைக்கு ரட்சகர் என்று சொல்கிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഭർത്താക്കന്മാരെ, നിങ്ങൾ ഭാര്യയുടെ തലയായിരിക്കണമെങ്കിൽ ആദ്യം നിങ്ങളൊരു സോറ്റർ ആയിരിക്കണം. கணவர்களே, நீங்கள் உங்களுடைய மனைவிகளுக்கு தலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நீங்கள் ஒரு சோட்டராக இருக்க வேண்டும். കെഫ്ലെ ആകണമെങ്കിൽ നിങ്ങൾ ആദ്യം സോറ്റർ ആയിരിക്കണം. நீங்க ஒரு கெஃப்லே தலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒரு சோட்டர், பராமரிக்கிறவராய் இருக்க வேண்டும். അടിച്ചമർത്താൻ വേണ്ടിയിട്ടല്ല നമ്മൾ ഭാര്യയുടെ തലയായിരിക്കുന്നത്, അധികാരിയായിരിക്കുന്നത്. அடக்கி ஆளுகை செய்யும்படியாக அல்ல அவர்களுக்கு தலையாக இருப்பது. നിങ്ങളുടെ തീരുമാനങ്ങൾ മുഴുവൻ അടിച്ചേൽപ്പിക്കുവാൻ വേണ്ടിയിട്ടല്ല നിങ്ങൾ ഭാര്യയുടെ തലയായിരിക്കുന്നത്. உங்களுடைய தீர்மானங்கள் முழுவதுமாக மனைவிகளின் மேல் நீங்கள் கட்டாயப்படுத்தி வைக்கும்படியாக அல்ல நீங்கள் தலையாக இருப்பது. ഓ, ഇവിടെ നിങ്ങൾ ഭാര്യയുടെ തലയായിരിക്കണമെങ്കിൽ നിങ്ങൾ ആദ്യം ഒരു സോറ്റർ ആയിരിക്കണം. இங்கே நீங்கள் ஆமென் மனைவிகளுடைய தலையாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒரு சோட்டராக மாற வேண்டும். വേർഡ് പറയും, even as Christ is the head of the church and he is the savior of the body. இங்கே வசனம் சொல்வது பாருங்க, கிறிஸ்துவும் சபைக்கு தலையாய் இருப்பது போலவே கிறிஸ்து சபைக்கு ரட்சகராகவும் இருக்கிறார். ക്രിസ്തു ശരീരത്തിന്റെ രക്ഷിതാവായി സഭയ്ക്ക് തലയായിരിക്കുന്നത് പോലെ, கிறிஸ்து சரீரத்தினுடைய ரட்சகராக இருந்து சபைக்கு தலையாய் இருப்பது അപ്പൊ போல. തലയായിരിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ അർത്ഥം രക്ഷകനായി, രക്ഷിതാവായി
രക്ഷിതാവായിരിക്കുവാണ് അതിന്റെ അർത്ഥം. அப்ப தலையாக இருப்பது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இதுவே ரட்சகராக இருப்பது. നിങ്ങൾ ഭാര്യയുടെ തലയായിരിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞാൽ യഥാർത്ഥത്തിൽ അതിന്റെ അർത്ഥം നിങ്ങൾ ഭാര്യയുടെ സേവിയർ ആയിരിക്കുന്നു, ഡെലിവർ ആയിരിക്കുന്നു, നിങ്ങൾ പ്രിസർവർ ആയിരിക്കുന്നു. நீங்கள் மனைவிகளுக்கு தலையாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இதுவே, நீங்கள் மனைவிகளை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், மனைவிகளுக்கு രക്ഷകരാகவும் இருக்கிறீர்கள். അപ്പോൾ സംരക്ഷിക്കുന്ന, കാത്തുപരിപാലിക്കുന്ന, വിടുതലാക്കുന്ന ഒരാൾക്ക് മാത്രമേ വൈഫിന്റെ തലയായിരിക്കുവാൻ സാധിക്കത്തുള്ളൂ. அப்போ பாதுகாக்கிற, மீட்கிற, அமேன், பராமரிக்கிற ஒரு நபருக்கு மட்டும்தான் ஒரு மனைவியினுடைய தலையாக இருக்க முடியும். ഓ, ക്രിസ്തുവിന്റെ തലയായിരിക്കുന്നതിൽ ഞാൻ അഭിമാനിക്കുന്നു. കാരണം എന്റെ തലയാകുന്ന ക്രിസ്തു എന്റെ അധികാരി മാത്രമല്ല, എന്നെ സംരക്ഷിക്കുകയാണ്, എന്നെ വിടുതലാക്കുകയാണ്, എന്നെ കാത്തു പരിപാലിക്കുകയും സൂക്ഷിക്കുകയും ചെയ്യുകയാണ്. ஓ, கிறிஸ்து என்னுடைய தலையாய் இருப்பது எனக்கு கனத்துக்குரிய விஷயம். ஏனென்றால் அவர் எனக்கு அதிகாரி மட்டுமல்ல, என்னை மீட்கிறவராக, രക്ഷിக்கிறவராக, என்னை പരാമരിக்கிறവരാகவும் இருக்கிறார். ഓ, ഇന്ന് ആ ഒരു ബോധ്യം കിട്ടുന്നവരെല്ലാം കരമുയർത്തി ഒന്ന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. ക്രിസ്തു എന്റെ തലയായിരിക്കുന്നു എന്ന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. ஓ, இன்னைக்கு இந்த உறுதி கிடைக்கிறவர்கள் எல்லாம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிறிஸ்து என்னுடைய தலையாக இருக்கிறார். ക്രിസ്തുവിന്റെ തലയായിരിക്കുന്നത് കൊണ്ട് ക്രിസ്തുവിന്റെ സ്വത്തറായിരിക്കുന്നു. ஆமென். கிறிஸ்து என்னுடைய தலையா இருப்பதினாலே கிறிஸ்துவே என்னுடைய சொத்தே, രക്ഷകരായി இருக்கிறார். ആ ക്രിസ്തു എന്നെ സംരക്ഷിക്കുന്നു, എന്നെ വിടുതലാക്കുന്നു, എന്നെ പരിപാലിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. அந்த கிறிஸ்துவானவர் என்னை விடுவிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை பராமரிக்கிறார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അപ്പോൾ സഭയെ കുറിച്ചും ക്രിസ്തുവിനെ കുറിച്ചും പറയുമ്പോൾ പിതാവ് അത് ഭാര്യ ഭർത്തൃ ബന്ധത്തോട് ഉപമിച്ചുകൊണ്ടാണ് പറയുന്നത്. அப்போ பிதாவாகிய தேவன் சபையையும் ஆமென் கிறிஸ்துவையும் குறித்து சொல்லும்போது அது ஒரு கணவன் மனைவி உறவோடு அப்படிதான் பேசுகிறார். അപ്പൊ ക്രിസ്തുവും സഭയും തമ്മിലുള്ള ബന്ധത്തിന്റെ അതേ ഇമ്പോർട്ടന്റ് പ്രാധാന്യം പിതാവാം ദൈവം ഭാര്യ ഭർത്തൃ ബന്ധത്തിനും കൊടുത്തിട്ടുണ്ട്. அப்ப கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் கொடுக்கிறதான அதே முக்கியத்துவம் பிதாவாகிய தேவன் ஒரு கணவன் மனைவி இவர்களுக்கு கொடுக்கிறார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ക്രിസ്തുവും സഭയും എങ്ങനെയായിരിക്കുന്നുവോ അതുപോലെ ആയിരിക്കണം നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതം എന്ന് പിതാവ് ആഗ്രഹിക്കുന്നു. கிறிஸ்துவும் சபையும் எவ்விதமாக ஐக்கியமாய் இருக்கிறதோ இது போலவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் வாஞ்சிக்கிறார். ആമേൻ. അപ്പോൾ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ രണ്ടാമത്തെ വരവിന് വേണ്ടി കാത്തിരിക്കുന്നത് ലോകമല്ല, യേശുവിന്റെ രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ട യേശുവിന്റെ മണവാട്ടിയാകുന്ന സഭയത്രേ. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருப்பது உலகம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற மணவாட்டியாய் இருக்கிற சபையே. ആ മണവാട്ടിയാകുന്ന സഭ തന്റെ നീതി പ്രവർത്തി മൂലമായിട്ടുള്ള വിശേഷ വസ്ത്രം തന്നെത്താൻ ധരിച്ചിരിക്കുന്നു, അതിനുള്ള കൃപ ലഭിച്ചിരിക്കുന്നു എന്ന് വചനം പറയുന്നു. இப்படி மணவாட்டியான இந்த சபையானவள் தன்னுடைய நற்கிரியைகள் ஆகிய பரிசுத்தமான மெல்லிய வஸ்திரத்தை அணிய கிருபை பெற்றவளாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. എന്നാൽ എഫേസ്യ ലേഖനം 5-ാം അധ്യായം 25-ാമത്തെ വാക്യം പറയുന്നു ക്രിസ്തു സഭയെ സ്നേഹിക്കുന്നു എന്ന് വചനം പറയുന്നു. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 25வது வசனம் விதமாக சொல்கிறது, கிறிஸ்துவும் சபையை சிநேகிக்கிறது என்று சொல்லி. ഹല്ലേലൂയ. ആ സ്നേഹം എന്ന പദത്തിന്റെ ഗ്രീക്ക് പദം അഗാപ്പെ എന്ന പദമാണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. அன்பு கூர்ந்து என்பதனுடைய கிரேக்கிய வார்த்தை அகாப்பே എന്നதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ആമേൻ. അഗാപ്പെ എന്നുള്ള ഗ്രീക്ക് പദമാണ് അവിടെ ക്രിസ്തു സഭയെ സ്നേഹിക്കുക എന്ന പദത്തിന് കൊടുത്തിരിക്കുന്നത്. அப்போ அகாப்பே என்றதான கிரேக்கிய வார்த்தை தான் கிறிஸ்துவும் சபை மேல் அன்பு கூர்ந்து என்பதற்கு கொடுத்திருக்கிறதான கிரேக்கிய வார்த்தை. എഫേസ്യ ലേഖനം 5-ാം അധ്യായം 25-ാമത്തെ വാക്യം പറയുന്നു, ഭർത്താക്കന്മാരെ ക്രിസ്തു സഭയെ സ്നേഹിച്ചതുപോലെ നിങ്ങളുടെ ഭാര്യമാരെ സ്നേഹിപ്പിൻ. எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 25வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து என்று. അപ്പൊ ക്രിസ്തു സഭയെ സ്നേഹിച്ചതുപോലെ ഭർത്താക്കന്മാർ ഭാര്യയെ സ്നേഹിക്കാൻ വചനം പറയുന്നു. அப்போ கிறிஸ்து சபை மீது அன்பு கூறுவது போலவே புருஷர்கள் தங்களுடைய மனைவிகள் மேல் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ഓ, ഇതിനകത്ത് ഞങ്ങൾ ഡിക്ലെയർ ചെയ്യുകയാണ്, ക്രിസ്തു സഭയെ സ്നേഹിച്ചതുപോലെ ഭാര്യ ഭർത്താവിനെയും ഭർത്താവ് ഭാര്യയെയും സ്നേഹിക്കണം. ஆமென். அப்போ இதுக்குள் நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், கிறிஸ்து தன்னுடைய சபையை சிநேகிப்பது போல, அன்பு கூறுவது போலவே கணவர்கள் மனைவிகளையும் மனைவிகள் கணவர்களையும் அன்பு கூற வேண்டும். ആ സ്നേഹത്തിന്റെ ഗ്രീക്ക് പദം അഗാപ്പെ എന്ന പദമാണ്. அந்த
அந்த அன்புக்கு கிரேக்கைய வார்த்தை அகப்பே என்றதான கிரேக்கைய வார்த்தை. അഗാപ്പെ എന്ന പദത്തിന്റെ അർത്ഥം അൺകണ്ടീഷണൽ ലവ് എന്നാണ്. ആമേൻ. അഗപ്പേ എന്നതാണ് വാർത്തയുടെ അർത്ഥം ഇതുവേ, അൺകണ്ടീഷണൽ ലവ്. അൺകണ്ടീഷണൽ ലവ് എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു കണ്ടീഷൻ ഇല്ലാത്ത, ഒരു ഈഫ് കണ്ടീഷൻ ഇല്ല, ഇത് ചെയ്താലേ ഞാൻ സ്നേഹിക്കത്തുള്ളൂ, അങ്ങനെ ഒരു കണ്ടീഷൻ ഇല്ലാതെ ഏതു കുറവിലും സ്നേഹിക്കുന്ന സ്നേഹമാണ് അൺകണ്ടീഷണൽ അഗാപ്പെ എന്ന് പറയുന്നത്. அகப்பே அன்கண்டிஷனல் லவ் என்று சொன்னால், ஓ நீ இப்படி செய்தால் தான் நான் இப்படி செய்வேன் என்று சொல்லி எந்த இஃப் கண்டிஷனும் வைக்காமல், எந்த எல்லைகளுமே இல்லாமல் സ്നേഹിക്കുന്ന அந்த സ്നേഹം, அதுதான் அகப்பே அன்கண்டிஷனல் லவ். അഗാപ്പെ എന്ന് പറഞ്ഞാൽ എവർലാസ്റ്റിംഗ് ലവ് ആണ് ദൈവമക്കളെ. ആമേൻ. അഗപ്പേ എന്ന് சொன்னால் എവർലാസ്റ്റിംഗ് ലവ്, എല്ലയില്ലാത്ത അൻപ്, ഒരിക്കലും കുറയാതെ എന്നും നിലനിൽക്കുന്ന, എന്നും ഒരുപോലെ നിൽക്കുന്ന സ്നേഹത്തിനാണ് എവർലാസ്റ്റിംഗ് ലവ്, അഗാപ്പെ എന്ന് പറയുന്നത്. அகப்பே அமேன், ஒருபோதும் குறைவில்லாமல் எல்லா நாளும் நிரந்தரமாக நிற்கிற அன்பு, அதுதான் எவர்லாஸ்டிங் லவ், அகப்பே. ആമേൻ. ഗോഡ്ലി ലവിനാണ് അഗാപ്പെ എന്ന് പറയുന്നത്. ദൈവികமான അൻപുക്ക് தான் അഗപ്പേ എന്ന് சொல்வது. അപ്പോൾ ഒരു ഹസ്ബൻഡ് വൈഫിന്റെ ഇടയിൽ പിതാവാം ദൈവം ആഗ്രഹിക്കുന്ന സ്നേഹം എന്ന് പറയുന്നത് അത് ഗോഡ്ലി ലവ് ആണ്, അത് അഗാപ്പെ ആണ് പിതാവ് ആഗ്രഹിക്കുന്നത്. அப்போ ஒரு கணவன் மனைவி உறவுக்கிடையில் பிதாவாகிய தேவன் வாஞ்சிக்கிற அன்பு இதுவே അഗപ്പേ, അത് ദൈവികமான അൻപ്. ഓ, ഇന്നു മുതൽ അഗാപ്പെ നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകാൻ നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങിയാട്ടെ. இந்த நாள் முதல் അഗപ്പേ உங்களுடைய കുടുംബ வாழ்க்கையில் ഉണ്ടാക നിങ്ങൾ ജപിക്ക ആരംഭിച്ചു വിടുക. ഒരു മാനുഷിക സ്നേഹമല്ല, ദൈവിക സ്നേഹം, ഗോഡ്ലി ലവ് ഞങ്ങളുടെ ജീവിതത്തിനകത്ത് വെളിപ്പെടട്ടെ എന്ന് നിങ്ങളൊന്ന് പ്രാർത്ഥിച്ച് സ്വീകരിച്ചു തുടങ്ങിയാട്ടെ. ഒരു മാനുഷികமான അൻപല്ല, ഒരു ദൈവിക അൻപ് എങ്ങളുടെ കുടുംബ வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. കുറവുകൾ കണ്ടുകൊണ്ട് കുറവുകളെ പറഞ്ഞ് സെപ്പറേറ്റ് ആയി ഇരിക്കുന്നതല്ല, ഏത് കുറവിലും സ്വീകരിക്കുകയും അംഗീകരിക്കുകയും ചെയ്യാൻ കഴിയുന്ന അഗാപ്പെ നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തിനകത്ത്, ആ ദൈവിക സ്നേഹം നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തിനകത്ത് അധികമായി നിറയട്ടെ ദൈവമക്കളെ. குறைவுகளை சொல்லி பிரிந்திருப்பது அல்ல ஆமென் தேவன் விரும்புவது, மாறாக குறைவுகளை எல்லாம் மன்னித்து ஆமென் எந்த நேரத்திலும் எல்லையில்லாத தெய்வீக அன்பனால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது. അങ്ങനെ ഒരു സ്നേഹം നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തിനകത്ത് അധികമായി ഉണ്ടാകട്ടെ. அப்படி ஒரு அன்பு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக உண்டாவதாக. അങ്ങനെ ഒരു ദൈവിക നിറവ്, ദൈവിക സ്നേഹത്താൽ നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതം ചേർന്നിരിക്കട്ടെ. அப்படி ஒரு தெய்வீக அன்பினால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இசைந்திருப்பதாக. ആർക്കും സെപ്പറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റാത്ത രീതിയിൽ ഒരു വൺനെസ് നിങ്ങളുടെ ഫാമിലി ലൈഫിനകത്ത് ഉണ്ടാകട്ടെ. யாராலும் வேர்பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒற்றுமை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உண்டாவதாக. ആർക്കും തകർക്കാൻ പറ്റാത്ത രീതിയിൽ ഒരു സ്ട്രോങ് ലൈഫ് നിങ്ങളുടെ ഫാമിലി ലൈഫിനകത്ത് ഉണ്ടാകട്ടെ. யாராலையும் வேர்பிரிக்க முடியாத ஒரு ஆழமான வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ഈ വേർഡ് உண்டாவதாக. കേൾക്കുമ്പോൾ തന്നെ നിങ്ങൾ അതിനെ സ്വീകരിച്ച് തുടങ്ങിയാട്ടെ ദൈവമക്കളെ. இந்த வார்த்தையை கேட்கும் போதே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. ഈ സ്നേഹത്തെ പറയുന്നത് ക്രിസ്തു സഭയെ സ്നേഹിച്ച സ്നേഹം പോലെ എന്നാണ്. ஆமென். இந்த அன்பை குறித்து சொல்வது கிறிஸ்து சபையே நேசித்தது போல உள்ள அன்பு என்று சொல்லி. അപ്പൊ ക്രിസ്തുവിന്റെ സഭ എന്ന് പറയുന്നത് ആരാ? ക്രിസ്തുവിന്റെ സഭ എന്ന് പറയുന്നത് നമ്മളെ കുറിച്ചാണ് പറയുന്നത്. നമ്മൾ ക്രിസ്തുവിന്റെ സഭയാകുന്നു എന്ന്. அப்ப கிறிஸ்துவனுடைய சபை என்று சொல்வது யாரு? நாம் தான். நம்மை குறித்து தான் சொல்கிறது கிறிஸ்துவனுடைய சபை என்று. അപ്പൊ ക്രിസ്തു സഭയാകുന്ന നമ്മളെ സ്നേഹിച്ചത് ഗോഡ്ലി ലവിനാലാണ്. ക്രിസ്തു നമ്മളെ സ്നേഹിച്ചിരിക്കുന്നത്. அப்ப கிறிஸ்து தன்னுடைய சபையை சிநேகித்தது தெய்வீகமான அன்பினால் தான் நம்மை ആ சிநேகித்திருக்கிறார். സ്നേഹത്തിനാണ് അഗാപ്പെ എന്ന് പറയുന്നത്. அந்த அன்புக்கு தான் அகப்பே என்று சொல்வது. അപ്പൊ നമ്മളാകുന്ന സഭയ്ക്കും ക്രിസ്തുവിനും ഇടയിലുള്ള സ്നേഹം അഗാപ്പയാണ്. அப்போ நமக்கும் ஆமென் சபைக்கும் நடுவில் இருக்கிற அந்த அன்பு என்று சொல்வது அது அகப்பேயான அன்பு. ആ അഗാപ്പെ എന്ന പദത്തിന്റെ അർത്ഥം നിസ്വാർത്ഥമായ സ്നേഹം എന്നാണ്. அந்த அகப்பே என்றதான வார்த்தையினுடைய அர்த்தம் இதுவே, தன்னலம் பாராததான அன்பு என்று. ഒരു സ്വാർത്ഥതയില്ലാത്ത സ്നേഹം, எந்த தன்னலமும் இல்லாத அன்பு. ഒരു ഞാൻ വലിയവനും നീ ചെറിയവനും എന്നുള്ള വ്യത്യാസമൊന്നുമില്ലാതെ തന്നെ പോലെ തന്നെ സ്നേഹിക്കുന്ന ഒരു സ്നേഹം. ஆமென். நான் பெரியவன் நீ சிறியவள் என்றதான எந்த வேறுபாடும் இல்லாமல் തമ്മെ പോലവേ തൻ മനവിയോ കനവിനെയും നേസിക്കുന്ന അൻപ്. തനിക്ക് വേണ്ടി തന്നെത്താൻ കൊടുക്കുന്ന, തന്റെ സ്നേഹിതന് വേണ്ടി തന്നെത്താൻ കൊടുക്കുന്ന സ്നേഹത്തിനാണ് നിസ്വാർത്ഥ സ്നേഹം എന്ന് പറയുന്നത്. അമ്മേൻ. തമ്മെ പോലവേ തന്നുடைய സ്നേഹിതനുക്കാக ജീവനെയെ കൊടുக்கிற, തമ്മെ താമേ കൊടുக்கிற അൻപുதான் അമേൻ അത് അഗപ്പേ. അമേൻ. തന്നലം പാരാத അൻപ് എന്ന് சொல்லுது. അപ്പൊ ക്രിസ്തു അഗാപ്പേ ലവിനാലാണ് നമ്മളെ സ്നേഹിച്ചത് എന്നുള്ളതിന് തെളിവാണ് ക്രിസ്തു തന്നെ
തന്നെ നമുക്ക് വേണ്ടി യാഗമായി സമർപ്പിച്ചു. அப்போ கிறிஸ்துவானவர் ஒரு அகப்பே அன்புதான் நம்மீது வைத்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே தந்து நம்மீது அன்பு கூர்ந்தது. നമുക്ക് വേണ്ടി ക്രിസ്തു തന്റെ ജീവനെ യാഗമായി സമർപ്പിച്ചു ദൈവമക്കളെ. நமக்காக கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே அர்ப்பணித்தார் தேவ பிள்ளைகளே. അഗാപ്പെ എവർലാസ്റ്റിംഗ് ലവ് ആണ്. அந்த அகப்பே அது நித்தியமான அன்பு. നമ്മളിൽ നിന്ന് ആ സ്നേഹം ക്രിസ്തു ഒരിക്കലും എടുത്തു മാറ്റത്തില്ല. അത് നിത്യതയോളം ആ സ്നേഹത്തിനാൽ ക്രിസ്തു നമ്മളെ സ്നേഹിക്കുക. அந்த அன்பை அவர் ஒருபோதும் நம்மிடத்திலே இருந்து எடுத்து போட மாட்டார். நித்தியமாக அவர் நம்மோடு அன்பு கூர்ந்து கொண்டிருப்பார். ഹല്ലേലൂയ. ഇന്ന് എത്ര പേർക്ക് തിരിച്ചറിയാൻ കഴിയുന്നു എന്റെ മേലുള്ള ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹം ഒരിക്കലും മാറിപ്പോകുന്നില്ല എന്ന്? ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க என்னிடத்தில் கிறிஸ்துவுக்கு இருக்கிற அன்பு ஒரு நாளும் விலகி போவதில்லை என்று? ആ സ്നേഹത്തെ ക്രിസ്തു വെളിപ്പെടുത്തിയത് എങ്ങനെ? എഫേസ്യ ലേഖനം 5-ാം അധ്യായം 27-ാമത്തെ വാക്യം പറയുന്നു. ஆமென். அந்த அன்பு கிறிஸ்து எவ்விதமாக வெளிப்படுத்தினார்? எபேசியருக்கு நிருபம் 5-வது அதிகாரம் அதனுடைய 27-வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. വചനം പറഞ്ഞു, ക്രിസ്തു സഭയെ വചനത്തോടു കൂടിയ ജലസ്നാനത്താൽ വെടിപ്പാക്കി വിശുദ്ധീകരിക്കേണ്ടതിനും കറ ചുളുക്കം മുതലായത് ഒന്നുമില്ലാതെ സഭയെ ശുദ്ധയും നിഷ്കളങ്കവുമായി തനിക്ക് തന്നെ തേജസ്സോടെ മുൻനിർത്തേണ്ടതിനും തന്നെത്താൻ അവൾക്ക് വേണ്ടി ഏൽപ്പിച്ചു കൊടുത്തുവെന്ന്. ஆமென். தாம் அதே திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமுள்ளதாக்கவும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்குமாக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று. അപ്പോൾ അഗാപ്പെ ലവിന്റെ പ്രത്യേകത നമ്മൾ പറഞ്ഞു. തന്നെത്താൻ സ്നേഹിതന് വേണ്ടി യാഗമായി മരണത്തിന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുന്ന സ്നേഹമാണ് അഗാപ്പെ. அப்போ அகாப்பே அன்பு என்னவென்று சொல்லி நாம் பார்த்தோம். தம்மை தாமே தன்னுடைய சகோதரனுக்காக முழுவதுமாக ஒப்பு கொடுத்து பலியாக செலுத்துகிற அன்பு அதுதான் அகாப்பே. ഹല്ലേലൂയ. ഇവിടെ വചനം പറയുന്നു ക്രിസ്തുവും തന്നെത്താൻ സഭയ്ക്ക് വേണ്ടി ഏൽപ്പിച്ചു കൊടുത്തുവെന്ന്. இங்கேயும் வசனம் சொல்கிறது கிறிஸ்து தம்மை தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்தார் என்று. എന്തിനു വേണ്ടിയിട്ടാണ് ക്രിസ്തു തന്നെത്താൻ സഭയ്ക്ക് വേണ്ടി ഏൽപ്പിച്ചു കൊടുത്തത്? எதற்காக கிறிஸ்து தம்மை தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்தார்? ആമേൻ. അവൻ അവളെ വചനത്തോടു കൂടിയ ജലസ്നാനത്താൽ വെടിപ്പാക്കി വിശുദ്ധീകരിക്കേണ്ടതിനും കറ ചുളുക്കം മുതലായത് ഒന്നുമില്ലാതെ സഭയെ ശുദ്ധവും നിഷ്കളങ്കവുമായി തനിക്ക് തന്നെ തേജസ്സോടെ മുൻനിർത്തേണ്ടതിനും. அப்ப பாருங்க, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் உள்ளதாக்கவும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்குமாக. ഹല്ലേലൂയ. അപ്പൊ ദൈവമക്കളെ, സഭയാകുന്ന നിങ്ങൾ ഒരിക്കലും കറയുണ്ടായിരിക്കരുത്, ചുളുക്കമുണ്ടായിരിക്കരുത്, വാട്ടമുണ്ടായിരിക്കരുത്. നിങ്ങൾ ശുദ്ധയും നിഷ്കളങ്കയുമായി ക്രിസ്തുവിന് മുൻപാകെ തേജസ്സോടെ നിൽക്കേണ്ടതിനാണ് ക്രിസ്തു നിങ്ങൾക്ക് വേണ്ടി യാഗമായി തീർന്നത്. அப்போ அமேன் அமேன் மனவாட்டியான சபையானவளே, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கரை இருக்கக்கூடாது, திரை இருக்கக்கூடாது. அமேன். ஒரு விதமான அமேன் பிழையும் உங்களோட வாழ்க்கையில் இல்லாமல் அமேன் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பதாகவே உங்களை நிறுத்திக் கொள்ள கிறிஸ்து வாஞ்சிக்கிறார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ആ കറയ്ക്ക് സ്പീലോസ് എന്നുള്ള ഒരു ഗ്രീക്ക് പദമാണ് പറയുന്നത്. அந்த கரை திரை என்பதற்கு ஸ்பீலோஸ் என்றதான கிரேக்க வார்த்தை தான் சொல்வது. ആമേൻ. ആ സ്പീലോസ് എന്ന പദത്തിന്റെ അർത്ഥം ഒരു ധാർമ്മികമായ കളങ്കമില്ലാത്ത, ഒരു തെറ്റും ഇല്ലാത്ത അവസ്ഥയാക്കി, ഒരു പുള്ളിയോ തെറ്റോ ഒന്നുമില്ലാത്ത അവസ്ഥയിൽ നിർത്തുക എന്നുള്ളതാ. கரைதிரை என்பதற்கு ஸ்பீலோஸ் என்றதான கிரேக்கைய வார்த்தை தார்மீகமான அமேன் எல்லா கரையும் புரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அர்த்தம். അപ്പൊ നോക്കിയേ ദൈവമക്കളെ, യേശു നമ്മുടെ കറ ചുളുക്കം എല്ലാം മാറ്റുവാൻ തന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുത്തെന്ന് വചനം പറയുക. அப்ப பாருங்க அன்பானவர்களே, இயேசுவானவர் நம்முடைய கரை திரை எல்லாம் போக்கவே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வார்த்தை சொல்கிறது. നമ്മൾ കർത്താവിന്റെ മുമ്പിൽ ഏത് സ്റ്റാൻഡേർഡിൽ നിൽക്കണമോ അതിനു വേണ്ടിയിട്ടാണ് ക്രിസ്തു നമുക്ക് വേണ്ടി ഏൽപ്പിച്ചു തന്നത്. அப்போ நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக எந்த தகுதியில் நிற்க வேண்டுமோ அதற்காகவே இயேசுவானவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். നമ്മൾ
എത്ര ട്രൈ ചെയ്താലും ക്രിസ്തുവിന്റെ സ്റ്റാൻഡേർഡിലേക്ക് നമുക്ക് കയറാൻ സാധിക്കത്തില്ല. நாம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய தகுதிக்கு ஒப்பாக நம்மளால ஏறி வர முடிவதில்லை. എന്നാൽ ക്രിസ്തു തനിക്ക് തന്നെ നമ്മളെ തേജസ്സോടെ നിർത്തുവാൻ തന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുത്തത്. ஆனால் கிறிஸ்துவானவருக்கு முன்பதாக நாம் மகிமையோடு கூட நிற்கும்படியாகவே அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ഇന്ന് എത്ര പേർക്കൊന്ന് പ്രൈസ് ചെയ്യാനായിട്ട് കഴിയും? ക്രിസ്തുവിന്റെ സ്റ്റാൻഡേർഡിലേക്ക് ഞാൻ ഉയർന്നു വരാൻ വേണ്ടി, എന്നെ ഉയർത്തി കൊണ്ടുവരാൻ വേണ്ടി ക്രിസ്തുവിന്റെ സ്റ്റാൻഡേർഡിന്റെ മുമ്പിൽ, ക്രിസ്തുവിന്റെ മുമ്പിൽ തനിക്ക് തന്നെ എന്നെ തേജസ്സോടെ കൂടെ നിർത്തുവാൻ വേണ്ടി ക്രിസ്തു എനിക്ക് വേണ്ടി യാഗമായി ഏൽപ്പിച്ചു കൊടുത്തു. இன்னைக்கு எத்தனை பேர் இவ்விதமாக அம்மே நற்செய்தி சொல்லும் போது உங்களையே ஒப்பு கொடுப்பீங்க? கிறிஸ்துவினுடைய அதே தகுதிக்கு நான் ஏறி வரும்படியாகவே கிறிஸ்து தம்மை தாமே எனக்காக ஒப்பு கொடுத்தது. ഇത് കേൾക്കുമ്പോൾ എത്ര പേർ കർത്താവിനെ ഒന്ന് കരമുയർത്തി സ്തുതിക്കും? ഇത് കേൾക്കും போது எத்தனை பேர் കരങ്ങളെ ഉയർത്തി കർത്തருக்கு സ്തോത്രം അപ്പോൾ செலுத்துவீங்க? നമ്മുടെ പാപങ്ങളെ ക്ഷമിക്കുവാൻ വേണ്ടി മാത്രമല്ല കർത്താവ് ഈ ലോകത്തിലേക്ക് വന്നത്. அப்போ நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக மட்டுமல்ல கர்த்தராக இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தது. ഞങ്ങൾ നേരത്തെ കഴിഞ്ഞ മെസ്സേജിൽ നിങ്ങളോട് സംസാരിച്ചിരുന്നു, ക്രിസ്തു വന്നത് നമ്മുടെ ഇമേജ് ആൻഡ് ലൈക്നെസ്സിലാണ് ക്രിസ്തു ഈ ഭൂമിയിലേക്ക് വന്നത്. ஆமென். கடந்த நாட்களில் உங்களிடத்திலே நாங்கள் பேசினோம், கிறிஸ்துவானவர் நம்முடைய அதே சாயலாகவும் உருவமாகவே இந்த பூமிக்கு வந்தார் என்று. ഒന്ന് പറയുന്നു ഫിലിപ്പിയ ലേഖനത്തിനകത്ത് മനുഷ്യ സാദൃശ്യത്തിലാണ് യേശു വന്നതെന്ന്. பிலிப்பியருக்கு இது நிருபத்தில் 1வது வார்த்தை சொல்கிறது, மனுஷ சாயலாகவே இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. റോമാ ലേഖനത്തിനകത്ത് പറയുന്നു യേശു പാപ ജഡത്തിന്റെ സാദൃശ്യത്തിൽ ഭൂമിയിലേക്ക് വന്നെന്ന്. ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் வார்த்தை சொல்கிறது, அவர் பாவ மாംസ சாயலாக இந்த பூமிக்கு வந்தார் என்று അപ്പൊ சொல்லி. മനുഷ്യ സാദൃശ്യം എന്ന് പറഞ്ഞാലും പാപജഡത്തിന്റെ സാദൃശ്യം എന്ന് പറഞ്ഞാലും അതിനകത്തുള്ള മർമ്മം ഇതാണ്, നമ്മുടെ ഇമേജ് ആൻഡ് ലൈക്നെസ്സിലാണ് ക്രിസ്തു ഈ ലോകത്തിലേക്ക് ഇറങ്ങി വന്നത്. அப்போ மனுஷ சாயலாக என்று சொன்னாலும், பாவ மாம்சத்தினுடைய சாயலாக என்று சொன்னாலும், அதுக்குள் இருக்கிறதான ரகசியம் இதுவே, நம்முடைய மனுஷ சாயலாகவே இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். അതിന് കർത്താവിന് ഒറ്റ ലക്ഷ്യമേ ഉള്ളൂ, സഭയാകുന്ന എന്നെ ക്രിസ്തുവിന് സ്വർഗത്തിലുള്ള ആ മഹത്വത്തിനോട് തുല്യമായി എന്നെ മാറ്റണം, എന്നെ രൂപാന്തരപ്പെടുത്തിയെടുക്കണം. ஆமென். அதற்கு ஒரே ஒரு காரணம் இதுவே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற மகிமையினுடைய சாயலுக்கேற்றபடியாக என்னை உருமாற்றம் அடைய செய்ய வேண்டும் என்பதே. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ക്രിസ്തുവിന്റെ ലക്ഷ്യം ഇതായിരുന്നു, എന്റെ സാദൃശ്യത്തിൽ വന്ന് ക്രിസ്തുവിന്റെ സാദൃശ്യത്വത്തിലേക്ക് എന്നെ രൂപാന്തരപ്പെടുത്തിയെടുക്കുക. அப்ப கிறிஸ்துவனுடைய லட்சியம் இதுவே, என்னுடைய மாம்ச சாயலாக ஆமென் அவர் இந்த பூமிக்கு வந்து என்னை அவருடைய மகிமையின் சாயலாகவே செய்து கொள்வது. അപ്പോൾ ഒരു കാര്യം, ഒരു ട്രാൻസ്ഫോർമേഷൻ, ഒരു രൂപാന്തരം നിങ്ങളുടെ ലൈഫിൽ സംഭവിച്ചിട്ടുണ്ട്. ക്രിസ്തു നിങ്ങളുടെ ഇമേജിൽ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ കാൽവരി ക്രൂശിലെ യാഗത്താൽ സഭയാകുന്ന നിങ്ങളെ ക്രിസ്തുവിന്റെ സാദൃശ്യത്തിൽ ക്രിസ്തു രൂപാന്തരപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. அப்போ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, உங்களுடைய சாயலாக இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தது என்று சொன்னால், கல்வாரி சிலுவையினுடைய பலி வழியாகவே தம்முடைய மகிமையின் சாயலாகவே அவர் உங்களை செய்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അവൻ തനിക്കു തന്നെ തേജസ്സോടെ സഭയെ മുൻനിർത്തിയെന്ന് എത്ര പേർക്ക് തിരിച്ചറിയാൻ കഴിയുന്നു? அம்மே தமக்கு முன்பாக சபையை மகிமையாக முன்னிறுத்தினார் என்று சொல்லி எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? ഹല്ലേലൂയ. അവിടെ പറയുന്നത് ക്രിസ്തുവിന്റെ മുമ്പേ എന്നെ പരിശുദ്ധമായും വിത്തൗട്ട് ബ്ലെയിം, ഹോളി ആൻഡ് വിത്തൗട്ട് ബ്ലെയിം, ആ നിലവാരത്തിൽ എന്നെ നിർത്തി എന്നാ പറയുന്നത്. அப்போ அம்மே இந்த இடத்தில் வார்த்தை சொல்வது என்ன? தமக்கு முன்பதாக என்னை பரிசுத்தமாகும் குற்றமற்றவளாகவும் நிறுத்தும்படியாகவே என்று சொல்லி. അതിന്റെ ഗ്രീക്ക് പദം പറയുന്നത് ഹോളിക്ക് ഹാഗിയോസ് എന്നും വിത്തൗട്ട് ബ്ലെയിമിന് അമമോസ് എന്ന പദമാണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. அப்போ அமேன் அந்த இடத்தில் அமேன் பரிசுத்தமாக என்பதற்கு ஹாகியோஸ் என்பதும் குற்றமற்றவள் என்பதற்கு அமமோஸ் என்றதான கிரேக்க வார்த்தையுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. അപ്പോൾ ക്രിസ്തു എന്റെ ജീവിതത്തിൽ, സഭയാകുന്ന എന്റെ ജീവിതത്തിൽ എനിക്ക് നേടാൻ പറ്റാത്ത വിശുദ്ധിയെയും എനിക്ക് നേടാൻ പറ്റാത്ത അമമോസ് എന്ന പദവിയെയും യേശു കർത്താവ് തന്റെ യാഗത്താൽ എനിക്ക് നേടി തന്നിരിക്കുക. அப்போ என்னுடைய சுய பலத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே என்னால் சம்பாதித்துக் கொள்ள முடியாததான பரிசுத்தவான் என்றதான பதவியையும் குற்றமற்றவள் என்றதான பதவியையும் இயேசுவானவர் தம்முடைய பலியினாலேயே எனக்கு அமேன் இலவசமாக தந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ക്രിസ്തു എന്നെ വെടിപ്പ്
വെടിപ്പാക്കുവാൻ വേണ്ടി ഒരു ജലസ്നാനം എനിക്ക് നൽകി. അത് മറ്റൊന്നുമല്ല, വചനത്തോട് കൂടിയ ജലസ്നാനം എന്ന് അവിടെ വചനം പറയുന്നു. அப்ப கிறிஸ்துவானவர் என்னை சுத்திகரிக்கும்படியாகவே எனக்கு ஒரு தண்ணீர் முழுக்கை தந்தார். அது வேற ஒன்றுமே அல்ல, வார்த்தையே என்று சொல்லி வசனம் சொல்கிறது. Washing of the water by the word. വാർത്ത എന്നതാണ് ജല സ്നാനത്തിനാലേ കഴുകുവതിനാലേ. ആ വേർഡിനെ റേമ എന്നുള്ള ഗ്രീക്ക് പദമാണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. அந்த வார்த்தை என்பதற்கு ரேமா എന്നതാണ് ഗ്രേക്ക് വാർത്തയെ சொல்கிறது. റേമ എന്ന് പറഞ്ഞാൽ അത് ദൈവത്തിൽ നിന്ന് പുറപ്പെടുന്ന ശബ്ദത്തിനാണ് റേമ എന്ന് പറയുന്നത്. ആമേൻ. റേമാ என்றால் കർത്തരിടത്തിലിருந்து പുറപ്പെടും ദൈവ സത്തമേ റേമ. ജീവനുള്ള വചനത്തിനാണ് റേമ എന്ന് പറയുന്നത്. ജീവനുള്ള വാർത്തയ്ക്കേ റേമ എന്ന് சொல்வது. ആമേൻ. ലിവിംഗ് വോയിസ്, ജീവനുള്ള ശബ്ദത്തിനാണ് റേമ എന്ന് പറയുന്നത്. ജീവനുള്ള സത്തത്തിற்கே റേമ എന്ന് சொல்லி சொல்கிறது. സ്പോക്കൻ വേർഡ് ഓഫ് ഗോഡിനാണ് റേമ എന്ന് പറയുന്നത്. ദേവനാൽ പേസപ്പെട്ട വാർത്തയ്ക്കേ റേമ എന്ന് சொல்கிறது. നമ്മളെ രൂപാന്തരപ്പെടുത്തുവാൻ കഴിയുന്ന വചനത്തിനാണ് റേമ എന്ന് പറയുന്നത്. നമ്മെ ഉരുമാറ്റം செய்ய முடிகிற വാർത്തയ്ക്ക് தான் റേമ എന്ന് சொல்வது. ആമേൻ. അപ്പോൾ ഒരു കഴുകൽ നമ്മുടെ മേൽ സംഭവിച്ചിരിക്കുക. എന്താണെന്നറിയോ? നമ്മളെ രൂപാന്തരപ്പെടുത്തുവാൻ കഴിയുന്ന വചനത്തിനാൽ ഒരു കഴുകൽ നമ്മുടെ മേൽ സംഭവിച്ചിരിക്കുക. அப்போ ஒரு கழுவல் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. நம்மை உருமாற்றம் செய்யக்கூடியதான தேவ வார்த்தையினாலே உள்ள ആമേൻ ഒരു കഴുകും അനുഭവം നമ്മുടെ வாழ்க்கைയിൽ വന്നിരിക്കുന്നത്. അങ്ങനെയാണെങ്കിൽ ഞാൻ ഒരു കാര്യം നിങ്ങളോട് ഡിക്ലെയർ ചെയ്യാം. നിങ്ങളുടെ മേൽ ഒരു വാട്ടർ ബാപ്റ്റിസവും ഒരു വേർഡ് ബാപ്റ്റിസവും സംഭവിച്ചിട്ടുണ്ട്. ആമേൻ. அப்படி என்றால் உங்களை பார்த்து நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், உங்கள் மேல் தண்ணீரினால் உள்ள ஒரு ஞானஸ்நானமும் അതുപോലவே വാർത്തയിലുള്ളதான ഒരു ஞானஸ்நானവും നടന്നിരിക്കുന്നത്. ആമേൻ. സഭയുടെ പ്രത്യേകതയാണ്, സഭയുടെ മേൽ വാട്ടർ ബാപ്റ്റിസം സംഭവിച്ചിട്ടുണ്ട്, സഭയുടെ മേൽ ഹോളി സ്പിരിറ്റ് ബാപ്റ്റിസം സംഭവിച്ചിട്ടുണ്ട്, സഭയ്ക്ക് ആമേൻ വേർഡ് ബാപ്റ്റിസം സംഭവിച്ചിട്ടുണ്ട്. ആമേൻ. സഭയുടെ വിശേഷ ഗുണം ഇതുവേ. സഭை மேல் ஆமென் ஜலத்தினாலுள்ள ஞானஸ்நானம் நடந்திருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலுள்ள ஞானஸ்நானம் நடந்திருக்கிறது, അതുപോലவே വാർത്തയിനാലുള്ള സ്നാനവും നടന്നിരിக்கிறது. വാട്ടർ ബാപ്റ്റിസം ക്രിസ്തുവിനെ ധരിക്കുവാനായിട്ടുള്ളതാണ്. ആമേൻ. ജലസ്നാനം എന്ന് சொல்வது ക്രിസ്തുவை ധരിத்துக் கொள்ளும்படியாக. ഹോളി സ്പിരിറ്റ് ബാപ്റ്റിസം അധികാരത്തിലേക്ക് പ്രവേശിക്കുവാനായിട്ടുള്ളതാണ്. பரிசுத்த ஆவியினாலுள்ள ஞானஸ்நானம் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. വേർഡ് ബാപ്റ്റിസം ട്രാൻസ്ഫോർമേഷൻ, രൂപാന്തരത്തിലേക്ക് പ്രവേശിക്കുവാനായിട്ടുള്ളതാണ്. ആമേൻ. വാർത്തയിനാലുള്ള സ്നാനം എന്ന് சொல்வது ഒരു ഉരുമാറ്റത്തുക്കുൾ വരുம்படியாகவே. അങ്ങനെയാണെങ്കിൽ സഭയെ ഈ ഗുഡ് ന്യൂസ് സ്വീകരിക്കാൻ എത്ര പേർ റെഡിയാ? சபையே அப்படி என்று சொன்னால் இந்த நற்செய்தி பெற்றுக்கொள்ள இன்றைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? നിങ്ങൾ വാട്ടർ ബാപ്റ്റിസത്തിനാൽ ക്രിസ്തുവിനെ ധരിച്ചിരിക്കുന്നു. நீங்கள் ஜலஸ்நானத்தினால் கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள். ഹോളി സ്പിരിറ്റ് ബാപ്റ്റിസത്തിനാൽ ആ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തിയാൽ നിങ്ങൾ നിറയപ്പെട്ടിരിക്കുന്നു. ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் உள்ள ஸ்நானத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். വേർഡ് ബാപ്റ്റിസത്തിനാൽ, വചനത്തോടു കൂടിയ സ്നാനത്തിനാൽ നിങ്ങളുടെ പൃഥുപാരമ്പര്യത്തിൽ നിന്ന്, വർദ്ധമായ പൃഥുപാരമ്പര്യത്തിൽ നിന്ന് ഡിവൈൻ നേച്ചറിലേക്കുള്ള രൂപാന്തരം നിങ്ങളുടെ മേൽ സംഭവിച്ചിരിക്കുന്നു. ஆனால் ஆமென், வார்த்தையால் உள்ள ஞானஸ்நானம் வழியாக வீணான பாரம்பரியத்தினுடைய நடக்கையில் நின்று ஒரு உருமாற்றத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ക്രിസ്തു സഭയെ സ്നേഹിച്ചതുപോലെ, கிறிஸ்து சபையை சிநேகித்தது போலவே, അവൻ വെറുതെ സ്നേഹിക്കുക മാത്രമല്ല, வெறுமையாக நேசிப்பதோ அன்பு கூறுவது மட்டுமல்ல, വചനത്തോടു കൂടിയ ജലസ്നാനത്തിനാൽ തന്റെ പൊസിഷനിലേക്ക്, തന്റെ സ്റ്റാൻഡേർഡിലേക്ക് സഭയെ രൂപാന്തരപ്പെടുത്തി ആമേൻ സഭയെ ഉയർത്തിക്കൊണ്ടുവന്ന് നിർത്തുകയാണ് ചെയ്യുന്നത്. ஆமென். தன்னுடைய அதே பதவிக்கு சபையை உயர்த்தி கொண்டு வரும்படியாக அவளை பரிசுத்தமாக்கி கொண்டு அவளை ஆமென் உயர்த்தி வர செய்கிறது. അങ്ങനെയാണെങ്കിൽ എത്ര പേർക്ക് ഉറപ്പോട് കൂടെ പറയാൻ കഴിയും, ഞാനിപ്പോൾ പാപത്തിന്റെ അടിമത്തത്തിൽ കിടക്കുന്ന വർദ്ധ പാരമ്പര്യമുള്ള വ്യക്തിയല്ല, ക്രിസ്തുവിന്റെ സഭയായ, ക്രിസ്തുവിന്റെ ശരീരമായ, ക്രിസ്തുവിന്റെ മണവാട്ടി അത്രയെന്ന്. ஆமென். அப்படி என்றால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இப்பொழுது வீணான நடக்கையில் நடக்கிறதான அந்த பழைய நபர் அல்ல நான், கிறிஸ்துவினுடைய மணவாட்டியான சபையே நான். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഒരിക്കലും ഒരു വ്യക്തിയും തന്റെ ലൈഫ് പാർട്ണറിനെ വേറൊരാളുടെ മുമ്പിൽ വിട്ടുകൊടുക്കത്തില്ല, വിട്ടുകൊടുത്ത് സംസാരിക്കത്തുമില്ല. ஆமென். ஒருபோதும் ஒரு ஆமென் நபரும் தன்னுடைய வாழ்க்கை துணையாளரை மற்றவர்களுக்கு முன்பதாக விட்டு கொடுத்து பேசுவதிலே விட்டு கொடுப்பதும் இல்லை. ഇതുപോലെ നിങ്ങളുടെ സ്പിരിച്വൽ ലൈഫ് പാർട്ണറായ ക്രിസ്തു ഒരിക്കലും നിങ്ങളെ മറ്റൊരു വ്യക്തിയുടെ മുമ്പിൽ വിട്ടുകൊടുക്കത്തില്ല. இது
போலவே உங்களுடைய ஆவிக்குரிய துணையாளராய் இருக்கிற கிறிஸ்துவானவரும் உங்களை ஒருபோதும் மற்றவர்களுக்கு முன்பதாக விட்டு கொடுப்பதில்லை. വേർഡിനകത്ത് ഒത്തിരി ഭർത്താക്കന്മാരെ നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. വാർത്തയിലെ അനേകം കണവർകളെ നമുക്ക് കാണാൻ முடியும். ഭയപ്പെട്ട് തന്റെ ഭാര്യയെ സഹോദരി എന്ന് പറഞ്ഞ് പരിചയപ്പെടുത്തിയ ഭർത്താവിനെ നമുക്ക് വചനത്തിൽ കാണുവാൻ സാധിക്കും. ആമേൻ. ഭയന്ന് തன்னுடைய മனைவிയെ സഹോദരി എന്ന് അറിമുഖപ്പെടുത്തിയ കണവനെ பார்க்க முடியும். ആമേൻ. അതുപോലെ തന്നെ ഫസ്റ്റ് ആദാമായ ഒരു ഹസ്ബൻഡിനെ നമുക്ക് വേർഡിനകത്ത് കാണുവാൻ സാധിക്കും. അതുപോലെ മുതലാം ആദാം എന്നതാണ് ഒരു കണവനെ നമുക്ക് വാർത്തയിൽ பார்க்க முடியும். അതുപോലെ തന്നെ റോമാലേഖനം 7-ാം അധ്യായത്തിനകത്ത് ന്യായപ്രമാണം എന്ന ഒരു ഹസ്ബൻഡിനെ നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. അതുപോലെ റോമർക്കെഴുതിയ നിരുപം 7-ാമത് അധികാരത്തിൽ ന്യായപ്രമാണം എന്നതാണ് ഒരു പുരുഷൻ കണവനെ பார்க்க முடியும். ന്യായപ്രമാണം എന്ന ഹസ്ബൻഡിന്റെ പ്രത്യേകത തന്റെ ഭാര്യയുടെ കുറവുകളെ മാത്രം എടുത്തു കാണിക്കുന്നതാ. ആമേൻ. ന്യായപ്രമാണം എന്നതാണ് அந்த புருஷனுடைய ஆமென் சுபாவம் என்னவென்று பார்த்தால் தன்னுடைய மனைவியினுடைய குறைவை மட்டுமே எடுத்து காட்டுகிறதான ஒரு கணவன். ആമേൻ. ഇത് പറയുമ്പോൾ നിങ്ങൾ പറയും ഇത് എന്റെ ഭർത്താവിനെ കുറിച്ച് തന്നെയാണല്ലോ ഇവർ സംസാരിക്കുന്നതെന്ന്. ஆமென். நீங்க இது சொல்லும்போது நீங்க நினைப்பீங்க ஓ இது என்னுடைய கணவனை குறித்தே ஆமென் பாச சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. ന്യായപ്രമാണം എന്ന ഭർത്താവിന്റെ പ്രത്യേകത ഇത് ഒരിക്കൽ പോലും ബലഹീനതയിൽ തുണ നിൽക്കാൻ കഴിയാത്ത, സഹായിക്കാൻ കഴിയാത്ത, ആ ഒരു തെറ്റുണ്ടെങ്കിൽ കുറ്റപ്പെടുത്തുന്ന, ശപിക്കപ്പെടുത്തുന്ന ഒരു ഭർത്താവാണ് ന്യായപ്രമാണം എന്ന ഭർത്താവ്. அப்போ நியாயப்பிரமாணம் என்னதான கணவனுடைய சுபாவம் என்னவென்று கேட்டால் எத்தனை தவறுந்தாலும் குற்றப்படுத்துகிற ஒருபோதும் உதவி செய்யாததான ஆமென் சபிக்கிறதான ஒரு கணவன் தான் நியாயப்பிரமாணம் എന്നதான കണവൻ. ആമേൻ. എന്നാൽ ക്രിസ്തുവെന്ന നിങ്ങളുടെ ഹസ്ബൻഡ് ഒരിക്കൽ പോലും നിങ്ങളെ കുറ്റപ്പെടുത്തുന്ന ഭർത്താവല്ല, നിങ്ങളെ തള്ളിക്കളയുന്ന ഭർത്താവല്ല. നിങ്ങളുടെ കറ, ചുളക്കം മുതലായവ ഒന്നുമില്ലാതെ നിങ്ങൾ ശുദ്ധയും നിഷ്കളങ്കയുമായി തനിക്കു തന്നെ തേജസ്സോടെ മുൻനിൽക്കുവാൻ വേണ്ടി നിങ്ങൾക്ക് വേണ്ടി തന്നെത്താൻ ഏൽപ്പിച്ചു കൊടുത്ത ഭർത്താവ് അത്രേ നിങ്ങളുടെ ക്രിസ്തു എന്ന ഹസ്ബൻഡ്. ஆனால் உங்களை கிறிஸ்து என்றதான கணவன் ஒருபோதும் உங்களை புறக்கணிக்கிற கணவன் அல்ல, உங்களை தள்ளி விடுகிறதான கணவன் அல்ல. அவருக்கு முன்பதாக உங்களை குற்றமற்றவர்களாக பரிசுத்தவான்களாக மாறும்படிக்க தம்மை தாமே உங்களுக்காக ഒപ്പു കൊടുത്തതാണ് ഒരു കണവൻ താൻ ക്രിസ്തു என்பவர். നിങ്ങളുടെ കുറവ് കാണുമ്പോൾ തള്ളിക്കളയല്ല, ആ കുറവിനെ നികത്തുവാൻ നിങ്ങൾക്ക് അധികം കൃപയും ബലവും തരുന്ന ഒരു ഹസ്ബൻഡ് നിങ്ങൾക്കുണ്ട്. അത് ക്രിസ്തുവത്രേ. ആമേൻ. உங்களுடைய குறைவை பார்க்கும்போது உங்களை தள்ளி விடுகிறதான ஒரு கணவன் அல்ல, அந்த குறைவின் மத்தியில் அதிகமான கிருபையை தந்து உங்களை தேர்ந்தவராக மாற உதவி செய்கிற കണവനെ ക്രിസ്തുവാനവർ. ഓ, അങ്ങനെയാണെങ്കിൽ സഭ നിങ്ങൾ ഇപ്പോൾ തളർന്നു പോകാതെ നിങ്ങൾ എഴുന്നേറ്റാട്ടെ. കാരണം നിങ്ങൾക്കൊരു സൂപ്പർ ഹെൽപ്പർ നിങ്ങളുടെ കൂടെയുണ്ട്. ஆமென். சபையை சோர்ந்து போகாமல் இந்த நாளில் எழுந்து விடுங்க, ஏனென்றால் உங்களுக்கு அருமையான ஒரு சகாயகர் உங்களோடு கூட ഓ, இருக்கிறார். ധൈര്യത്തോടെ സഭ ഇന്ന് രാത്രി എഴുന്നേറ്റാട്ടെ. ഈ സമയം ധൈര്യത്തോടെ സഭ എഴുന്നേറ്റാട്ടെ. ഓ, இந்த நேரத்தில் தைரியமாக சபை எழும்பட்டும். നിങ്ങളെ കുറ്റപ്പെടുത്തുന്ന, നിങ്ങളെ തള്ളിക്കളയുന്ന ഹസ്ബൻഡ് അല്ല, നിങ്ങളെ ചേർത്ത് നിർത്തുന്ന, നിങ്ങൾക്ക് ബലം തരുന്ന, നിങ്ങളുടെ ബലഹീനതയിൽ തുണ നിൽക്കുന്ന ഒരു ഹസ്ബൻഡായി ക്രിസ്തു നിങ്ങൾക്കുണ്ട്. ஆமென். உங்களை ஒருபோதும் குற்றம் சொல்கிற புறக்கணிக்கிற ஒரு கணவன் அல்ல, உங்களை சேர்த்து நிறுத்தி உங்களுக்கு உதவி செய்கிறதான ஒரு கணவன் உங்களுக்குண்டு. ഇന്ന് എത്ര പേർക്ക് ധൈര്യത്തോടെ ഡിക്ലെയർ ചെയ്യാനായിട്ട് കഴിയും? എന്റെ ബലഹീനതയ്ക്ക് തുണ നിൽക്കുന്ന, എന്റെ കുറവുകളെ നികത്തുന്ന, എനിക്ക് അധികം ബലം തരുന്ന ഒരു നല്ല ഹസ്ബൻഡ് എനിക്കുണ്ടെന്ന് എത്ര പേർക്ക് ഡിക്ലെയർ ചെയ്യാനായിട്ട് കഴിയും? இன்னைக்கு எத்தனை பேரால் அறிக்கை பண்ண முடியும்? ஓ அம்மே, என்னுடைய குறைவுகளில் என்னை அம்மே எனக்கு அதிகம் கிருபை தருகிற, என்னை அரவணைத்து நிறுத்துகிற, அம்மே என் மேல் அன்பு கூறுகிற ஒரு நல்ல கணவன் எனக்கு இருக்கிறார். ഈ ഹസ്ബൻഡ് ഒരു പ്രത്യേകത ഇത്. ഈ ഹസ്ബൻഡ് തന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുത്തത് തന്റെ മുമ്പിൽ നമ്മൾ തേജസ്സോടെ ഗ്ലോറിയസ് ആയി നമ്മളെ നിർത്തുവാൻ വേണ്ടിയിട്ടാണ്. ஆமென். இந்த ஹஸ்பண்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தது நாம் அவருக்கு முன்பதாக மகிமையுள்ளவர்களாக நிற்கும்படியாக. ഹല്ലേലൂയ. ഫസ്റ്റ് ആദാമായ ഹസ്ബൻഡ് ഹവ്വയെ വിളിച്ച് വാഗ്ദത്ത ദേശത്ത് നിന്ന്, ജീവന്റെ ദേശത്ത് നിന്ന് മരണത്തിലേക്ക് കൈപിടിച്ച് ഇറങ്ങേണ്ടി വന്നു. ஆமென். முதலாவது ஆமென் கணவனாக இருக்கிற ஆமென் ஆதாம் தன்னுடைய மனைவியோடு இசைந்து ஆமென் அவளை தன் மகிமையில் நின்று தன்னுடைய சொந்த தேசத்தில் நின்று கைப்பிடித்து ഇറങ്ങി പോക വേണ്ടിയതാണ്. പിതാവാം ദൈവം പറഞ്ഞു, നീ ഈ ഫലം ഭക്ഷിക്കരുത്, ഭക്ഷിക്കുന്ന നാളിൽ നീ മരിക്കും. പിതാവാകിയ ദൈവം சொன்னார், இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளில் நீ மரிப்பாய். ആദാമിന് ഹവ്വയെ രക്ഷിക്കുവാനായിട്ട് കഴിഞ്ഞില്ല. ஆதாமுக்கு ஏவாளை
രക്ഷിக்க முடியவில்லை. ആദാമാകുന്ന ഹസ്ബൻഡ് തന്റെ ഭാര്യയാകുന്ന ഹവ്വയുടെ കരം പിടിച്ച് ജീവന്റെ നദിയുള്ള ഏദനിൽ നിന്ന് മരണത്തിലേക്ക് കൈപിടിച്ചിറങ്ങേണ്ടി വന്നു. ஆமென். ஆதாம் தன்னுடைய மனைவியான ஏவாளை ரட்சிக்க முடியாமல் ஆமென் ஜீவனுடைய நதியுள்ள அதே ஏதேன் தோட்டத்தில் நின்று வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை. എന്നാൽ ഇന്ന് ഞങ്ങൾ ഒരു ഗുഡ് ന്യൂസ് നിങ്ങൾക്ക് കൈമാറുക ദൈവമക്കളെ. ஆனால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு நாங்கள் பகிர்கிறோம் அன்பானவர்களே. നിങ്ങളുടെ ആത്മീക മണവാളനാകുന്ന, നിങ്ങളുടെ സ്പിരിച്വൽ ബ്രൈഡ് ഗ്രൂം ആകുന്ന, നിങ്ങളുടെ ആത്മീകമായ ഹസ്ബൻഡ് ആകുന്ന ക്രിസ്തു നിങ്ങളെ മരണത്തിലേക്ക് നയിക്കുകയല്ല, മറിച്ച് മരണത്തിൽ കിടന്ന നിങ്ങളെ കരം പിടിച്ച് മഹത്വത്തിലേക്ക് എഴുന്നേൽപ്പിച്ച് നിർത്തിയിരിക്കുക. ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய கணவனாகிய கிறிஸ்துவானவர் உங்களை ஒருபோதும் மரணத்துக்கு கொண்டு போவதல்ல, உங்களை கரம் பிடித்து மகிமைக்கு நேராக அவர் எழுப்பி இருக்கிற மணவாளராயிருக்கிறார். പാപം ചെയ്ത ഹവ്വയെ മഹത്വത്തിലേക്ക് കയറ്റുവാൻ ഹവ്വയുടെ ഹസ്ബൻഡായ ആദാമിന് കഴിഞ്ഞില്ല. എന്നാൽ പാപത്തിനാലും അതിക്രമത്തിനാലും മരിച്ചു കിടന്ന എന്നെ, മരണത്തിന്റെ അടിമത്തത്തിൽ കിടന്ന എന്നെ തേജസ്സിൽ എഴുന്നേൽപ്പിച്ച് മരണത്തിൽ നിന്നും മഹത്വത്തിലേക്ക് കയറ്റിയത എന്റെ മഹത്വത്തിന്റെ രാജാവായ എന്റെ ഭർത്താവാകുന്ന ക്രിസ്തുവെന്ന് ഉറപ്പുള്ളവരെല്ലാം കരമുയർത്തി ആ നാമത്തെ ഒന്ന് ഉയർത്തിയാട്ടെ, യേശുവാന്നൊന്ന് വിളിച്ചു തുടങ്ങിയാട്ടെ. அமேன். பாவம் செய்த அமேன் ஏவாளை ஒருபோதும் மீட்க ஆதாமுக்கு முடியவில்லை, அவளோடு கூட வெளியேற்றப்பட வேண்டியது வந்தது என்று சொன்னார். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அமேன் மரணத்தில் நின்று கைதூக்கி எடுத்த தம்முடைய அதே மகிமைக்குள்ளாக நம்மை எழுப்பின ஒரு நல்ல மணவாளர் தான் என்னுடைய கிறிஸ்து என்று சொல்கிறவர் இந்த நாளில் கரங்களை ഉയർത്തി അമേൻ അവർക്ക് സ്തോത്രങ്ങളെ സെലുത്തുന്നു. ഹല്ലേലൂയ. അവരുടെ തേജസ് നഷ്ടപ്പെട്ടപ്പോൾ, അവരുടെ അധികാരം നഷ്ടപ്പെട്ടപ്പോൾ, എന്റെ ഹസ്ബൻഡ് ആകുന്ന ക്രിസ്തു, എന്റെ മണവാളനാകുന്ന ക്രിസ്തു നഷ്ടപ്പെട്ട അധികാരത്തെ എനിക്ക് റിസ്റ്റോർ ചെയ്തു തന്നു, എനിക്ക് മടക്കി തന്നു. നഷ്ടപ്പെട്ട തേജസ്സിനെ എനിക്ക് മടക്കി തന്നു, നഷ്ടപ്പെട്ട സാന്നിധ്യത്തെ എനിക്ക് മടക്കി തന്നു. ആമേൻ. ശത്രുവായിരുന്ന എന്നെ ആമേൻ ദൈവത്തിന്റെ മിത്രമാക്കി മാറ്റി. அமேன். அவர்கள் அதிகாரத்தை இழந்து போன போது, அவர்கள் மகிமையை இழந்து போன போது, என்னுடைய மணவாளராகிய கிறிஸ்துவானவர் நான் இழந்து போன மகிமையும் அதிகாரத்தையும் எல்லா பிரசன்னத்தையும் எனக்கு திருப்பி தந்தவர் தான் என்னுடைய மணவாளர். ഇന്ന് എത്ര പേർക്ക് വാ തുറന്ന് ഡിക്ലെയർ ചെയ്യാനായിട്ട് കഴിയും, എനിക്കൊരു ആത്മ മണവാളനുണ്ട്, അതെന്റെ ജീവനുള്ള ക്രിസ്തുവാണെന്ന്? அமே. இன்றைக்கு எத்தனை பேருக்கு கரங்களை உயர்த்தி விதமாக அறிக்கை பண்ண முடியும், எனக்கு ஒரு ஆத்தும மணவாளர் இருக்கிறார், அதுதான் என்னுடைய ஜீவனுள்ள கிறிஸ்துவானவர். ഇന്ന് എത്ര പേർക്ക് പറയാൻ കഴിയും, ക്രിസ്തുവിന്റെ മണവാട്ടിയാണ് ഞാനെന്ന്? இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், கிறிஸ்துவினுடைய மணவாளி நானே. ഏറ്റവും കൂടുതൽ രഹസ്യങ്ങൾ പരസ്പരം പങ്കുവെക്കുന്നത് മണവാളനും മണവാട്ടിയും തമ്മിലുള്ള റിലേഷൻഷിപ്പിനകത്താണ്. மிக அதிகமாக ரகசியங்கள் பகிர்ந்து கொள்வது ஒரு மணவாளன் மணவாட்டி உறவுக்குள்ளே. അങ്ങനെ ഒരു റിലേഷൻഷിപ്പിലേക്ക് നിങ്ങൾ വന്നാൽ ക്രിസ്തുവിലുള്ള സകല രഹസ്യങ്ങളും, സ്വർഗീയമായ രഹസ്യങ്ങൾ, മർമ്മങ്ങൾ ക്രിസ്തു നിങ്ങളിലേക്ക് കൈമാറി തരുവാൻ തുടങ്ങും, പകർന്നു തരുവാനായിട്ട് തുടങ്ങും. இப்படி ஒரு உறவுக்குள் நீங்கள் நிச்சயமாக வந்தால் நிச்சயமாகவே மறைந்திருக்கிறதான ரகசியங்கள், ஆமென், மறைந்திருக்கிறதான எல்லா மர்மங்கள் கிறிஸ்துவானவர் உங்களுக்கு கைமாற்றம் செய்ய ஆரம்பிப்பார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. നിങ്ങൾ സഭയും ക്രിസ്തു നിങ്ങളുടെ തലയുമായി ഇരുന്നാൽ ദൈവമക്കളെ, എന്താണ് ക്രൈസ്റ്റിൽ ഉള്ളത് അത് തന്നെ നിങ്ങളുടെ റിലീസ് ആകുവാൻ തുടങ്ങും. நீங்கள் சபையும் கிறிஸ்து உங்களுடைய தலையுமாக இருந்தால் அன்பானவர்களே, தலைக்குள் எது இருக்கிறதோ அதுவே உங்கள் மேல் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ആമേൻ. ഒരു വൈഫ് പിന്നീട് അറിയപ്പെടുന്നത്, വിവാഹത്തിന് ശേഷം അറിയപ്പെടുന്നത് ഹസ്ബൻഡിന്റെ പേരിലാണ്, ഹസ്ബൻഡിന്റെ അഡ്രസ്സിലാണ് അറിയപ്പെടുന്നത്. ஒரு மனைவி தன்னுடைய திருமணத்துக்கு பின்பதாக அறியப்படுவது தன்னுடைய கணவனுடைய பெயரிலே, கணவனுடைய அட்ரஸிலே. ആമേൻ. ഹസ്ബൻഡിന്റെ കെയർ ഓഫിലാണ് അറിയപ്പെടുന്നത്. தன்னுடைய கணவனுடைய கேர் ஆஃப்ல தான் அறியப்படுவாள். ആമേൻ. ഒരു സ്ത്രീയുടെ ആദ്യത്തെ സംരക്ഷകൻ എന്ന് പറയുന്നത് അവളുടെ പിതാവും, മാരേജിന് ശേഷം അവളുടെ സംരക്ഷകൻ എന്ന് പറയുന്നത് ഭർത്താവുമാണ്. ஆமென். ஒரு ஸ்திரீயை பொறுத்த அளவுக்கு அவளுடைய முதலாவது பாதுகாவலர் அவளுடைய தகப்பன். ஆனால் அதற்கு பின்பதாக, திருமணத்துக்கு பின்பதாக அவளுடைய கணவனுடைய ஆமென் பாதுகாப்பிலே அவள் வருகிறார். ഹല്ലേലൂയ. ഇന്ന് എത്ര പേർക്ക് തിരിച്ചറിയാനായിട്ട് കഴിയുന്നു, ആമേൻ, ഞാൻ ക്രിസ്തുവിന്റെ കെയർ ഓഫിലേക്ക് ഷിഫ്റ്റ് ആയി, ക്രിസ്തുവിന്റെ അഡ്രസ്സിലേക്ക് ഷിഫ്റ്റ് ആയി, ക്രിസ്തുവിന്റെ സംരക്ഷണത്തിലേക്ക് ഞാൻ ഷിഫ്റ്റ് ആയി എന്ന്. ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க, நான் கிறிஸ்துவினுடைய கேர் ஆஃப்க்கு நேராக ஷிஃப்ட் ஆயிருக்கிறேன், கிறிஸ்துவினுடைய பாதுகாப்புக்கு நேராக, கிறிஸ்துவினுடைய அட்ரஸுக்கு நேராக நான் ஷிஃப்ட் ஆயிருக்கிறேன். ആമേൻ. ഇനി നിങ്ങളുടെ മേൽ വെളിപ്പെടാൻ പോകുന്നത് അത് ഇൻ ക്രൈസ്റ്റിലുള്ള ഗ്ലോറി റിലമാണ്, ഇൻ ക്രൈസ്റ്റിലുള്ള
ലൈഫാണ്, ഇൻ ക്രൈസ്റ്റിലുള്ള പ്രസൻസ് ആണ്, ഇൻ ക്രൈസ്റ്റിലുള്ള ഫുൾനെസ് ആണ് നിങ്ങളോട് വെളിപ്പെടാൻ പോകുന്നതെന്ന് തിരിച്ചറിയുന്നവർ ആ കരം ഉയർത്തി ഒന്ന് പ്രൈസ് ചെയ്ത് തുടങ്ങിയാട്ടെ. இனி உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவது அது கிறிஸ்துவுக்குள் எந்த மகிமை இருக்கிறதோ அந்த மகிமையே வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் என்ன பிரசன்னம் இருக்கிறதோ அந்த பிரசன்னமே உங்கள் மேல் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் எந்த நிறைவு இருக்கிறதோ அந்த நிறைவே உங்கள் மேல் வெளிப்படுகிறது என்று புரிந்து கொள்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். ഞാൻ ഒരിക്കൽ കൂടി പറയുന്നു, ഒരു സ്ത്രീയുടെ ആദ്യത്തെ സംരക്ഷകൻ അവരുടെ പിതാവും മാരേജിന് ശേഷം സംരക്ഷകൻ അവരുടെ ഭർത്താവും അത്രേ. ஆமென். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை பொறுத்த அளவுக்கு அவளை முதலாவது பாதுகாப்பது அவளுடைய தகப்பன், ஆனால் பின்பதாக திருமணத்துக்கு பின்பதாக அவளுடைய புருஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். അവളുടെ വഴിയിൽ അവളെ പ്രൊട്ടക്ട് ചെയ്യേണ്ടത് അവളുടെ ഭർത്താവാ പിന്നീട്. ஆமென். அவளுடைய வழியிலெல்லாம் அவளை பாதுகாக்க வேண்டியது அவளுடைய கணவன். ആമേൻ. അവൾ ഏതെങ്കിലും ഒരു അനർത്ഥത്തിൽ പോയാൽ അവിടുന്ന് വിടുവിച്ച് കൊണ്ടുവരേണ്ടത് അവളുടെ ഭർത്താവാണ്. ஆமென். ஏதாவது ஒரு தீமையில் சிக்கிக்கொண்டால் அதில் இருந்து அவளை விடுவித்து பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவளுடைய கணவன். അവളുടെ ധൈര്യം എന്ന് പറയുന്നത് അവളുടെ ഭർത്താവാണ്. அவளுடைய தைரியம் என்று சொல்வது அவளுடைய கணவன். അവൾക്ക് വേണ്ടുന്നതെല്ലാം പ്രൊവൈഡ് ചെയ്യേണ്ടത് അവളുടെ ഭർത്താവാണ്. அவளுக்கு தேவையானதை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவளுடைய கணவன். ആമേൻ. അവളെ കരുതേണ്ടത് അവളുടെ ഭർത്താവാണ്. அவளை விசாரிக்க வேண்டியது அவளுடைய கணவൻ. അങ്ങനെയാണെങ്കിൽ ഇന്ന് ഞങ്ങൾ റെവലേഷനെ നിങ്ങൾക്ക് കൈമാറുകയാ. നിങ്ങളെ പ്രൊട്ടക്ട് ചെയ്യുന്ന, നിങ്ങൾക്ക് വേണ്ടി സകലതും പകർന്നു തരണ്ട, നിങ്ങളെ ഫീഡ് ചെയ്യുന്ന, നിങ്ങളെ സംരക്ഷിക്കുന്ന, നിങ്ങളെ വഴി നടത്തുന്ന ഒരു സ്പിരിച്വൽ ഹസ്ബൻഡ്, ഒരു ആത്മീകമായ ഭർത്താവ് നിങ്ങൾക്കുണ്ട്. അത് മറ്റാരുമല്ല, മഹത്വത്തിന്റെ രാജാവായ ക്രിസ്തുവത്രേ. നിങ്ങൾക്ക് വേണ്ടി തന്നെത്താൻ ഏൽപ്പിച്ചു കൊടുത്ത ക്രിസ്തുവത്രേ. ஆமென். அப்படி என்றால் உங்களுக்கு இந்த ரகசியத்தை பகிர்ந்து தருகிறோம். உங்களை பாதுகாக்கிற, உங்களுக்கு தேவையானதை எல்லாம் உங்களுக்காக கொடுக்கிற, உங்களை பராமரிக்கிற, உங்களை எல்லா விதத்திலேயும் ஆமென் விசாரிக்கிற உங்களுடைய மகிமையின் ராஜாவான உங்களுடைய ஆவிக்குரிய கணவன் ക്രിസ്തുവാനവരേ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അങ്ങനെ ഒരു റെവലേഷനിലേക്ക് ഇന്ന് നിങ്ങൾ കയറി വന്നാൽ, ഞാൻ ക്രിസ്തുവിന്റെ മണവാട്ടിയാകുന്ന സഭയാണ്, ഞാൻ ക്രിസ്തുവിന്റെ ശരീരമാകുന്ന സഭയാണെന്നുള്ള ഒരു ബോധ്യത്തിലേക്ക് നിങ്ങൾ കയറി വന്നാൽ, ഒരു പ്രൊഫറ്റിക്കൽ റില ഞാൻ നിങ്ങൾക്ക് തുറന്നു തരാൻ പോകുകയാ. ஆமென். அப்படி ஒரு வெளிப்பாடுக்குள்ள இன்றைக்கு நீங்கள் ஏறி வந்தால், நான் கிறிஸ்துவனுடைய மகிமையான சபை, நான் கிறிஸ்துவனுடைய மகிமையான மணவாட்டி എന്നതാണ് ഒരു എല്ലേക്കുൾ நீங்க ஏறி வந்தால், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வெளிப்பாടിனுடைய தீர்க்கதரிசன மண்டலத்தை திறந்து தருகிறோம். എവിടെ ആമേൻ മണവാട്ടി ഉണ്ടോ അവിടെ ക്രിസ്തുവുണ്ട്. ஆமென். எங்க மணவாட்டியானவள் இருக்கிறாளோ அங்கே கிறிஸ்து உண்டு. ആമേൻ. കാരണം ഈ ക്രിസ്തുവിനെയും മണവാട്ടിയെയും കുറിച്ച് പറയുന്നത് ഈ സഭയുടെ തല ക്രിസ്തുവാണെന്നാ പറയുന്നത്. ஆமென். ஏனென்றால் இந்த கிறிஸ்துவையும் இந்த மணவாட்டியும் குறித்து சொல்வது இந்த மணவாட்டினுடைய தலை கிறிஸ்துவானவர் என்று சொல்லி. ക്രിസ്തു ശരീരത്തിന്റെ രക്ഷിതാവായി സഭയ്ക്ക് തലയാകുന്നു എന്നാണ് വചനം പറയുന്നത്. ஆமென். கிறிஸ்துவானவர் சரீரத்தினுடைய ஆமென் பாதுகாவலர் ஆக கிறிஸ்துவினுடைய ஆமென் மணவாட்டிக்கு சபைக்கு தலையா இருக்கிறது என்று അപ്പൊ சொல்லி. എവിടെ മണവാട്ടി ഉണ്ടോ അവിടെ തലയാകുന്ന ക്രിസ്തുവുണ്ട്. அப்போ எங்கே மணவாட்டி உண்டோ அங்கே தலையான கிறிஸ்துவானவர் இருக்கிறார். എവിടെ മണവാട്ടി ഉണ്ടോ അവിടെ ക്രിസ്തുവിന്റെ പരിപൂർണത എവിടെയുണ്ട്. அப்போ எங்கே மணவாட்டி உண்டோ அங்கே கிறிஸ்துவினுடைய பரிபூரணமும் ഈ உண்டு. ഒരു റിളത്തിലേക്ക് കയറാൻ ഇപ്പോൾ എത്ര പേർ റെഡിയാ? இந்த ஒரு மண்டலத்துக்குள் ஏற இப்போ எத்தனை பேர் ரெடியா നിങ്ങൾ இருக்கிறீங்க? മണവാട്ടി ആണെങ്കിൽ നിങ്ങൾ ഉള്ളിടത്ത് ക്രിസ്തുവിന്റെ പരിപൂർണതയുണ്ട്. நீங்கள் மணவாட்டி என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்தில் கிறிஸ்துவினுடைய பரிபூரணம் உண்டு. ആമേൻ. നിങ്ങളുടെ മണവാളനാകുന്ന ക്രിസ്തു അത്രേ നിങ്ങളുടെ സംരക്ഷകനെങ്കിൽ, உங்களுடைய மணவாளன் தான் உங்களுடைய பாதுகாப்பவர் என்றால், അതിന്റെ പദം നമ്മൾ പറഞ്ഞു സോറ്റർ. ക്രിസ്തു നിങ്ങളുടെ സോറ്റർ ആണെങ്കിൽ, கிறிஸ்து உங்களுடைய சோற்றர் என்று சொன்னால், ഈ മണവാട്ടിയെ ഒരു ഡാർക്ക്നെസ്സിനും തൊടാൻ ഇനി കഴിയത്തില്ല. இந்த மணவாட்டியை இனி ஒரு இருளுக்கும் தொட முடிவதில்லை. ഈ മണവാട്ടിയെ ഒരു ന്യായവിധിക്കും തൊടുവാൻ ഇനി കഴിയത്തില്ല. இந்த மணவாட்டியை எந்த நியாய தீர்ப்புக்கும் தொட இனி முடிவதில்லை. ഈ മണവാട്ടിയെ ഒരു പിശാചിനും തൊടാൻ ഇനി കഴിയത്തില്ല. இந்த மணவாட்டியை ஒரு பிசாசுக்கும் தொட இனி முடிவதில்லை. ക്രിസ്തു നിങ്ങളുടെ സോറ്റർ ആണെങ്കിൽ ഏത് ഡീമന് മണവാട്ടിയാകുന്ന നിങ്ങളെ തൊടുവാൻ സാധിക്കും. ஆமென். கிறிஸ்து உங்களுடைய சோற்றர் பாதுகாப்பவர் என்று சொன்னால் இனி எந்த அசுத்தாவிக்கும் உங்களை தொட முடியும்? മണവാളനാകുന്ന ക്രിസ്തു മണവാട്ടിയാകുന്ന നിങ്ങളുടെ രക്ഷിതാവാണെങ്കിൽ ഏത് അനർത്ഥത്തിന്, ഏത് ന്യായവിധിക്ക്, ഏത് പിശാചിന് നിങ്ങളെ തൊടുവാനായിട്ട് സാധിക്കും ദൈവമക്കളെ. ஆமென்.
மணவாட்டியான உங்களுடைய மணவாளர் கிறிஸ்து என்று சொன்னால் இனி எந்த ஆமென் அசுத்த ஆவிக்கு, எந்த தீமைக்கு, எந்த ഇരുளுக்கு இனி உங்களை தொட முடியும். ഓ നിങ്ങൾ സെപ്പറേറ്റഡ് ആയി പോകാതെ ക്രിസ്തുവെന്ന മണവാളനോട് ഒന്നായി ചേർന്ന് നടക്കുവാൻ ഇന്ന് തന്നെ ഒന്ന് ഏൽപ്പിച്ചു കൊടുത്താട്ടെ. ആമേൻ. ഇനി നിങ്ങൾ വേർപിരിந்து போகாமல் ക്രിസ്തു എന്നதான മണവാളരോട് കൂടെ നടക്ക ഉങ്ങളുടെ வாழ்க்கையை ഒപ്പ് കൊടുത്തു വിടുക. ക്രിസ്തു നിങ്ങളുടെ മണവാളനും നിങ്ങൾ മണവാട്ടിയുമാണെങ്കിൽ ഒരു അനർത്ഥത്തെയും ഇന്നു മുതൽ നിങ്ങൾ പേടിക്കേണ്ട ആവശ്യമില്ല. ആമേൻ. ക്രിസ്തു മണവാളരും നിങ്ങൾ അവருடைய മണവാട്ടിയുமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் எந்த தீமையும் இனி நீங்கள் பயப்பட കാരണം வேண்டாம். മണവാട്ടി ഉള്ളിടത്ത് മണവാളനുണ്ട്. ஏனென்றால் മണവാട്ടി ഉള്ള ഇടത്തിൽ മണവാളരുണ്ട്. ആമേൻ. ക്രിസ്തു നിങ്ങളുടെ തലയാണെങ്കിൽ, ക്രിസ്തുവിന്റെ ശരീരമാകുന്ന ഭാര്യയാണ് നിങ്ങളെങ്കിൽ, നിങ്ങൾ ഉള്ളിടത്ത് ഒന്നിനെയും നിങ്ങൾ ഭയപ്പെടേണ്ടി വരത്തില്ല. ஆமென். கிறிஸ்து உங்களுடைய மணவாளர் என்று சொன்னால், ஆமென், தன்னுடைய மனைவி ஆன ஆமென் சபை நீங்கள் என்று சொன்னால், ஆமென், இனி எந்த தீமையும் நீங்கள் பயப்பட வேண்டியது வருவதில்லை. മക്കളെ, ഇന്ന് ആ ഭയത്തിന്റെ ദുരാത്മാവ് നിങ്ങളെ വിട്ടുമാറുകയാ. ஆமென். தெய்வ பிள்ளைகளே, அந்த பயத்தினுடைய അസുത്താവി ഉങ്ങളെ വിട്ട് വിലകുക. കാരണം നിങ്ങളെ സംരക്ഷിക്കുന്നത് നിങ്ങളുടെ ബലമല്ല, നിങ്ങളുടെ കഴിവല്ല, ഓ നിങ്ങളുടെ ശക്തിയല്ല, നിങ്ങളുടെ മണവാളനായ ക്രിസ്തു അത്രേ സകല അനർത്ഥത്തിൽ നിന്നും നിങ്ങളെ സംരക്ഷിക്കുന്നത്, നിങ്ങളെ പ്രൊട്ടക്ട് ചെയ്യുന്നത്. ஆமென். காரணம் ஏனென்றால் இனி உங்களை பாதுகாப்பது உங்களுடைய சுயபலம் அல்ல, உங்களுடையதான ஏதாவது ஒரு நற்கிரியோ அல்ல, மாறாக உங்களுடைய மணவாளனாகிய கிறிஸ்துவே உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். അങ്ങനെയാണെങ്കിൽ നിങ്ങളുടെ മുമ്പിൽ ദുർഘടങ്ങൾ ഇനി നിരപ്പാകുവാൻ തുടങ്ങും. அப்படி என்றால் உங்களுக்கு முன்பதாக கோணலானவைகள் சமபூமியாக, താമര കതകുകൾ തകർക്കപ്പെടുവാൻ തുടങ്ങും. வெங்கல கதவுகள் உடையும், ഇരുമ്പോടാമലുകൾ ഗണ്ണിക്കപ്പെടുവാൻ തുടങ്ങും. இரும்பு தாழ்பால்கள் உடைந்து போக പുതു വഴികൾ തുറക്കപ്പെടുവാൻ புது തുടങ്ങും. வழிகள் திறக்கப்படும். നിങ്ങളുടെ പാതയെ തടസ്സപ്പെടുത്തുവാൻ ഒരു അനർത്ഥത്തിന് ഇനി കഴിയത്തില്ല. உங்களுடைய பாதைகளை தடை பண்ண இனி எந்த தீமையாலும் முடிவதில்லை. മണവാളനാൽ നിങ്ങൾക്ക് ലഭിച്ചിരിക്കുന്ന വാഗ്ദത്തത്തെ ബ്ലോക്ക് ചെയ്യുവാൻ ഒരു സ്പിരിറ്റിനും ഇനി കഴിയത്തില്ല. மணவாளரால் உங்களுக்கு வந்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை தடை பண்ண இனி எந்த ஆவியாலும் முடிவதில்லை. നിങ്ങൾ ഈ റെവലേഷനിലേക്ക് കയറി കഴിഞ്ഞ, ഈ റഥത്തിലേക്ക് കയറിയ ഈ സെക്കൻഡ് തൊട്ട് നിങ്ങളുടെ വാഗ്ദത്തങ്ങൾ നിറവേറുവാൻ തുടങ്ങാൻ പോകുക. ஆமென். இந்த ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துக்குள், இந்த ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளே நீங்க ஏறினால் இந்த நொடியில் இருந்து ஆமென் உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். നിങ്ങൾ വേഗത്തിൽ ചിലതൊക്കെ പ്രാപിച്ചെടുക്കാൻ പോകുക. நீங்கள் சீக்கிரத்தில் சிலதையெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். നിങ്ങളുടെ ആത്മീക ഭർത്താവായ ക്രിസ്തുവിന്റെ സകല നന്മകളെ നിങ്ങൾ അനുഭവിക്കാൻ പോകുക. உங்களுடைய ஆவிக்குரிய கணவனாகிய கிறிஸ்துவினுடைய சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அனுபவிக்க ഓ ഇന്ന് വാതുറന്ന് ഡിക്ലെയർ ചെയ്ത്, ഞാൻ ക്രിസ്തുവിനോട് കൂടെ കൂട്ടവകാശിയാണെന്നൊന്ന് പറഞ്ഞാട്ടെ. ஆமென். வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க, நான் கிறிஸ்துவோடு கூடவே உடன் சுதந்திரவாளி. ഞാൻ ശൂന്യമായ വ്യക്തിയല്ല, ഒരു നന്മയും ഇല്ലാത്ത വ്യക്തിയല്ല, അവകാശമില്ലാത്ത വ്യക്തിയല്ല. ഞാൻ എൻ്റെ ആത്മീക മണവാളനായ ഭർത്താവായ ക്രിസ്തുവിനോട് കൂടെ കൂട്ടവകാശിയാകുന്നു. ஆமென். நான் வெறுமையான ஒரு நபர் அல்ல, ஒன்றும் இல்லாத ஒரு நபர் அல்ல, நான் என்னுடைய ஆவிக்குரிய மணவாளராகிய கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளி. ഈ റിലത്തിനകത്ത് ചില അത്ഭുതങ്ങൾ നിങ്ങളുടെ മുമ്പിൽ, ചില നന്മയുടെ വാതിലുകൾ നിങ്ങളുടെ മുമ്പിൽ തുറക്കപ്പെടാൻ പോകുക. இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் சில அற்புதங்கள், சில நன்மையினுடைய வாசல்கள் உங்களுக்கு முன்பதாக ആത്മീക അനുഗ്രഹങ്ങൾ നിങ്ങൾ അധികമായി പ്രാപിക്കാൻ പോകുക. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். എഫേസ്യർ 1:3 ഞങ്ങൾ ഡിക്ലെയർ ചെയ്യുന്ന സ്വർഗ്ഗത്തിലുള്ള ആത്മീക അനുഗ്രഹങ്ങൾ, സകല അനുഗ്രഹത്തിനാലും നിങ്ങൾ അനുഗ്രഹിക്കപ്പെടാൻ പോകുക. எபேசியருக்கு நிருபம் 1:3 நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். ஆமென். உன்னதங்களில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். എന്താണോ തലയാകുന്ന ക്രിസ്തുവിലുള്ളത്, അത് ശരീരമാകുന്ന സഭയുടെ മേലേക്ക് ഇപ്പോൾ റിലീസ് ആയിക്കൊണ്ടിരിക്കുക. ஓ, எதுதான் தலையான கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதோ அதுவே சரீரமான சபைக்குள்ளே ரிலீஸ் ஆகிறது. ഓ ഹല്ലേലൂയ. ഇപ്പോൾ നിങ്ങൾ മരണത്തിന്റെ അവസ്ഥയിലല്ല, നിങ്ങൾ തേജസ്സിന്റെ നിറവിലല്ലേ ആയിരിക്കുന്നത്. ஆமென். இப்போது நீங்கள் மரணத்தினுடைய சூழ்நிலை அல்ல, மகிமையின் நிறைவிலே இருக்கிறீர்கள். ആമേൻ. സർപ്പത്തിന്റെ പരാജയത്തിൽ നിന്നും, ചതിയിൽ നിന്നും, സർപ്പത്തിന്റെ വഞ്ചനയിൽ നിന്ന് ഹവ്വയെ ആദാമിനെ രക്ഷിക്കാൻ കഴിയാത്തതുപോലെയുള്ള ഒരു ഭർത്താവല്ല നിങ്ങളുടെ ക്രിസ്തു. സകല അനർത്ഥത്തെയും സകല പൈശാചിക ശക്തിയെയും കാൽ കീഴിലാക്കി നിങ്ങൾക്ക് പരിപൂർണമായി ജയം തന്നിരിക്കുന്ന ഒരു ആത്മീക മണവാളനത്രേ നിങ്ങളുടെ ക്രിസ്തു. இனி பாம்பினுடைய ஏமாற்றம் வஞ்சனையால் ஆமென் ஏவாளை தப்புவிக்க முடியாததான ஒரு ஆதாமான ஆமென் நபர் அல்ல உங்களுடைய கணவன். உங்களை எல்லா விதமான சத்துருடைய தந்திரங்கள் நின்று மீட்க முடிகிற கிறிஸ்துவானவரே உங்களுடைய மணவாளராய் இருக்கிறார். സഭയാകുന്ന മണവാട്ടി ആത്മാവിൽ ഈ സമയം എഴുന്നേറ്റട്ടെ. சபையான மணவாட்டி இப்பொழுது ஆவியில் எழும்பி விடுங்க. സഭയാകുന്ന മണവാട്ടി ആത്മാവിൽ എഴുന്നേറ്റാട്ടെ. சபையான மணவாளி இப்போது ஆவியிலே எழும்பி விடுங்க. നിങ്ങൾ ധൈര്യം പ്രാപിച്ചെഴുന്നേറ്റാട്ടെ. நீங்கள் தைரியத்துடன் எழுந்து விடுங்க. ദുഃഖവും നിരാശയും നിങ്ങൾ വിട്ടുകളഞ്ഞ ആത്മീക ധൈര്യത്തിൽ എഴുന്നേറ്റാട്ടെ. துக்கத்தையும் சோர்வை எல்லாம் விட்டுவிட்டு ஆவிக்குரிய பலனில் எழும்பி സകല പരാജയ
പരാജയത്തെയും വിട്ടുകളഞ്ഞ് ആത്മിക ധൈര്യത്തിൽ നിങ്ങൾ എഴുന്നേറ്റാട്ടെ. സകല തോൽവികളെയും വിട്ടുവിട്ട് ആവിക്കുரிய ബലനിൽ അവൻ എഴുമ്പിവിട്. സഭയുടെ അധികാരത്തിലും അഭിഷേകത്തിലും നിങ്ങൾ എഴുന്നേറ്റാട്ടെ. സഭയുടെ അധികാരം അഭിഷേകത്തിൽ നിങ്ങൾ എഴുമ്പിവിടുക. നിങ്ങളുടെ ആത്മിക മണവാളനായ ക്രിസ്തുവിനോട് പറ്റിച്ചേർന്നാട്ടെ. ആമേൻ. உங்கள் ஆவிக்குரிய மணவாளனாகிய கிறிஸ்துவோடு சேர்ந்து விடுங்க. ക്രിസ്തുവിനോട് പറ്റിച്ചേരുന്നവൻ അവനുമായി ഏക ആത്മാവാകുന്നു എന്ന് വചനം പറയുന്നു. கிறிஸ்துவுடனே இசைந்து கொள்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறது. സ്പിരിറ്റിലേക്ക് നിങ്ങൾ വന്നാട്ടെ. ഒരേ ആവിക്കുള്ളിൽ சேர்ந்து വിടുക. ഏക ആത്മാവിൽ നിങ്ങൾ ഒന്നായി ചേർന്നാട്ടെ. ഒരേ ആവിയിൽ ഒന്നാകി சேர்ந்து വിടുங்க. ആ മഹത്വത്തിന്റെ നിറവിൽ ഇനി നിങ്ങൾ നടക്കുവാൻ പോകുകയാണ്. அந்த மகிமையின் நிறைவில் இனி நீங்கள் நடக்க போகிறீர்கள். നിങ്ങളുടെ മരണത്തെ അല്ല ലോകം കാണുന്നു, മഹത്വത്തെ കാണാൻ പോകുകയാണ്. உங்களுடைய மரணத்தை அல்ல இனி உலகம் காண்பது மகிமையை காண போகிறது. ക്രിസ്തുവിലുള്ള അതേ മഹത്വം പ്രാപിച്ച ഒരു തലമുറ സഭ ഈ കാലഘട്ടത്തിൽ എഴുന്നേൽക്കാൻ പോകുകയാണ്. ക്രിസ്തുവിനുடைய അതേ മഹിമയെ പെറ്റുകൊണ്ടതായ ഒരു തലമുറ സഭ இந்த കാലത്തിൽ എഴുന്നേൽക്കും. ഭാരതം അത് കാണത്തക്ക രീതിയിൽ ഒരു ഉയർപ്പിനകത്ത് സംഭവിക്കാൻ പോകുകയാണ്. ഭാരതം അത് കാണും അളവുക്ക് ഒരു ഉയർപ്പ് இந்த இடத்தில் நடக்கிறது. സഭ എഴുന്നേൽക്കുവാൻ ഞങ്ങൾ ഡിക്ലെയർ ചെയ്യുന്നു. സഭ എഴുമ്പുമ്പടിയാക ഞങ്ങൾ അറിയിക്കപ്പെടുന്നു. ആ വാഗ്ദത്തം പ്രാപിക്കുവാൻ നിങ്ങൾ എഴുന്നേറ്റാട്ടെ. அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள நீங்கள் எழும்புங்க. ഇത് എത്ര പേർക്ക് തിരിച്ചറിയാൻ കഴിയുന്നു? ഇത് എത്ര പേർ புரிந்து கொள்றீங்க? ആ നിറവിലേക്ക് നിങ്ങൾ, ആ റിലത്തിലേക്ക് നിങ്ങൾ ഒന്ന് പ്രവേശിച്ചാട്ടെ. அந்த நிறைவுக்குள் அந்த மண்டலத்துக்குள் நீங்கள் பிரவேசித்து. ഇപ്പോൾ ഞങ്ങൾ ഒരുമിച്ച് നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ പോകുകയാണ്. ഞങ്ങൾ ഒരുമിച്ച് ഉங்களுக்காக ജെപിக்க പോകുന്നു. അപ്പാ പിതാവേ, ഞങ്ങൾ ഇവരെ അനുഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നപ്പാ. അപ്പാ പിതാവേ, ഞങ്ങൾ ഇവരെ ആശീർവദിച്ച് ജെപിக்கிறோம். കർത്താവേ, ആ മണവാട്ടി എന്ന അനുഭവത്തിലേക്ക് ഇവർ പ്രവേശിക്കട്ടെ. കർത്താവേ, அந்த மணவாட்டி എന്നதான അനുഭവத்துக்குள் ഇവர்கள் പ്രവേശിക്കട്ടെ. ആ തേജസ് ഇവർ ധരിക്കട്ടെ. அந்த மகிமை இவர்கள் ധരിத்துകൊള്ളട്ടെ. മണവാട്ടിയുടെ വിശേഷ വസ്ത്രത്തെ ഇവർ ധരിക്കട്ടെ. മണവാളിയുടെ വിശേഷ വസ്ത്രത്തെ ഇവர்கள் അണിந்து കൊള്ളട്ടെ. കർത്താവേ, ലോകം ഈ മണവാട്ടി സഭയെ കാണട്ടപ്പാ. ഉലകം இந்த മണവാട്ടി സഭയെ കാണട്ടെ. കർത്താവേ, വീണുപോയ ഹവ്വയെ കണ്ടതുപോലെയല്ല, തേജസ്സിൽ നടക്കുന്ന മണവാട്ടി സഭയെ ഇവരിൽ ലോകം കാണട്ടെ. കർത്താവേ, വിഴുന്നു പോന ഏവാളെ കണ്ടതുപോലെയല്ല, മഹിമയിൽ നിറമ്പി നടക്കുന്ന മണവാളി എന്നതാണ് സഭ ഇവர்கள் കാണും. പരാജയപ്പെട്ട ഒരു ഭാര്യയെ പോലെയല്ല, തേജസ്സിൽ നടക്കുന്ന വിശേഷ വസ്ത്രം ധരിച്ചു നടക്കുന്ന മണവാട്ടി സഭയെ ഇവരിൽ ലോകം കാണട്ടെ. തോற்கடிக்கப்பட்டதான ഒരു മனைவிയെ പോലെ അല്ലേ, വിശേഷ വസ്ത്രങ്ങളെ അണിந்த മഹിമയുടെ മണവാട്ടിയാക ഉലകം ഇവர்களை കാണട്ടെ. കർത്താവേ, ശുഭ്രം ശുദ്ധവുമായ വിശേഷ വസ്ത്രം ധരിക്കുന്ന നിലവാരത്തിൽ ഈ മണവാട്ടി സഭ എഴുന്നേൽക്കട്ടെ. കർത്താവേ, പരിശുദ്ധവും വെണ്മയുமான വസ്ത്രം ധരിക്കുന്ന നിലവാരത്തിൽ இந்த സഭ എഴുമ്പട്ടെ. കർത്താവേ, ലോകം കാണുമ്പോൾ ശുദ്ധവും ശുഭ്രവുമായ ആ വിശേഷ വസ്ത്രം ധരിച്ചിരിക്കുന്ന സഭയായി ഇവർ വെളിപ്പെടട്ടെ. കർത്താവേ, അപ്പാ ഉലകം பார்க்கும்போது பரிசுத்தமுள்ள അമ്മേൻ മെന്മயான വസ്ത്രം ധരിത്തിരിക്കുന്ന നിലവാരത്തിൽ ഉലകം ഇവர்களை കാണട്ടെ. കർത്താവേ, ഇത് പറയുമ്പോൾ ആ റിലം ഇവരുടെ മുൻപിൽ തുറക്കപ്പെടട്ടെ. அப்பா இது சொல்லும்போது அந்த ஆவிக்குரிய மண்டலம் இவர்கள் மேல் திறக்கப்படுவதாக. ആത്മിക നിലവാരത്തിൽ ഇവർ എഴുന്നേറ്റ് നടക്കട്ടെ. ஆவிக்குரிய நிலவாரத்தில் இவர்கள் எழும்பி நடக்கட்டும். ദേശത്തെ പിടിക്കുന്നവരായി മാറട്ടെ. தேசத்தை பிடிக்கிறவர்களாக இவர்கள் மாறட்டும். അധികാരത്തോടെ ഇവർ എഴുന്നേറ്റ് ദേശത്തെ പട്ടണങ്ങളെ പിടിക്കട്ടെ. அதிகாரத்தோடு இவர்கள் எழும்பி தேசங்களை பட்டணங்களை ഇവരുടെ பிடிக்கட்டும். ഭവനത്തിനകത്ത് ഡെലിവറൻസുകൾ നടക്കട്ടെ. പിതാവേ, വീട്ടുക്കുൾ വിടുതലകൾ നടക്കട്ടെ. ഞങ്ങൾ അത് പറഞ്ഞു ബ്ലസ് ചെയ്യുന്നു. ഞങ്ങൾ അതേ ചൊല്ലി ആശീർവദിക്കുന്നു. മഹത്വമെല്ലാം അങ്ങേക്ക് തരുന്നു. മഹിമയെല്ലാം നമുക്ക് തരുന്നു. യേശുവിൻ നാമത്തിൽ. യേശുവിൻ നാമത്തിൽ. ആമേൻ. കർത്താവ് നിങ്ങളെ ധാരാളമായിട്ട് അനുഗ്രഹിക്കട്ടെ. കർത്താവ് നിങ്ങളെ ഏരാളமாக ആശീർവദിപ്പാരാ. God bless you. God bless you. എല്ലാ ഞായറാഴ്ചകളിലും രാവിലെ 10 മണി മുതൽ മൂന്നാർ പോസ്റ്റ് ഓഫീസ് സമീപമുള്ള ഗിൽഹാൾ ഹാളിൽ ബ്രദർ ടോണി ഫ്രാൻസിസ്, സിസ്റ്റർ ജിനു ടോണി എന്നിവർ ശുശ്രൂഷിക്കുന്നു. കൂടുതൽ വിവരങ്ങൾക്കായി സ്ക്രീനിൽ കാണുന്ന നമ്പറിൽ കോൺടാക്ട് ചെയ്യുക. എല്ലാ ഞായറാഴ്ചകളിലും രാവിലെ 7:30 ഓൺലൈൻ വർഷിപ്പ് സൂം പ്ലാറ്റ്ഫോമിൽ നടത്തപ്പെടുന്നു. പങ്കെടുക്കുവാൻ സ്ക്രീനിൽ കാണുന്ന ഐഡിയും പാസ്വേഡും ഉപയോഗിക്കുക. നിങ്ങളുടെ പ്രാർത്ഥനാ ആവശ്യങ്ങൾക്കായി ഞങ്ങളെ വിളിക്കേണ്ട നമ്പർ 9447775093 അല്ലെങ്കിൽ 9495975093. നിങ്ങളുടെ പ്രാർത്ഥനാ വിഷയങ്ങൾ വാട്സാപ്പിൽ ഞങ്ങൾക്ക് അയക്കേണ്ട നമ്പർ 9447775093. എല്ലാ വെള്ളിയാഴ്ചകളിലും ഇന്ത്യൻ സമയം ഈവനിംഗ് 6:30 മുതൽ സൂം പ്ലാറ്റ്ഫോമിൽ ഹീലിംഗ് ആൻഡ് ഡെലിവറൻസ് മീറ്റിംഗ് നടത്തപ്പെടുന്നു.
പങ്കെടുക്കുവാനായി സ്ക്രീനിൽ കാണുന്ന ഐഡിയും പാസ്വേഡും ഉപയോഗിക്കുക. കർത്താവ് ചെയ്ത അത്ഭുത സാക്ഷ്യങ്ങളും അനുഗ്രഹീത വചന സന്ദേശങ്ങളും ലഭിക്കുവാൻ ക്രൈസ്റ്റ് ജനറേഷൻ മിനിസ്ട്രീസ് എന്ന ഞങ്ങളുടെ യൂട്യൂബ് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ബ്രദർ ടോണി ഫ്രാൻസിസ്, സിസ്റ്റർ ജിനു ടോണിയുടെയും അപ്കമിംഗ് മീറ്റിംഗിനെ കുറിച്ച് അറിയുവാനും മീറ്റിംഗ് നടത്തുവാനും 9444242660 എന്ന നമ്പറിലോ 9447775093 എന്ന നമ്പറിലോ ഞങ്ങളെ കോൺടാക്ട് ചെയ്യുക. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.